சரி 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 சரி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவல் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிறு 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 ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கரக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்து இலகு மலவெறுப்பும் எல்லாம் அழகிறந்த நந்தாத இன்ப சுக நாட்டின் விருப்பமுற தந்தாழ்வை சொக்கநாதா விருப்பமுற தந்தாழ்வை சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். ஆடல் வல்லானுடைய மிகப்பெரிய கருணையினாலே நாம் இந்த திருப்பூவல்லி என்ற பதிகத்தை மிகச்சிறப்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 16வது பாடல். 16வது தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு என்ற அந்த பாடலை நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலினுடைய பொருளை நாம் சற்று சிந்திப்பதற்கு முன்னதாக இந்த இந்த பாடலுடைய பொருளை சற்று சிந்திப்பதற்கு முன்னதாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடியது இந்த திருப்பூவல்லி அப்படிங்கிற அந்த பதிகம் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய பேரு என்ன அப்படின்னு பார்க்கிறது. இந்த திருப்பூவல்லி தருவது நமக்கு மாயா விஷயங்களிலிருந்து நீங்குதல், மாயையினுடைய ஆற்றலை தடுத்து நிறுத்துதல், சிவன் தேடி ஆண்ட நலம் சொல்லி அடியாரோடும் கூடி வியத்தல், பூக்கொய்யும் போது சிவனவன் ஆட்கொள்ளும் வண்ணங்களை பாடுதல். ஆக இந்த வண்ணங்களை எல்லாம் பாடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது திருப்பூவல்லி. இந்த திருப்பூவல்லி அப்படிங்கிற பதிகத்தின் மூலமாக நாம் பல்வேறு மாயைகளை நீக்கி கொண்டு வருகின்றோம். மாணிக்கவாசகருடைய துணை கொண்டு, மாணிக்கவாசகருடைய பெருமானுடைய துணை கொண்டு நாம் பல்வேறு மாயைகளை நாம் நீக்கி வருகின்றோம். அந்த வேளையிலே இந்த 16வது பாடல் என்பது பேராளன் என்ற பெருமாயை நீக்குகின்றது. பேராளன் என்ற பெருமாயை, சிவபெருமான் ஒருவனே பேராளன், அவன் ஒருவனுக்குத்தான் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் உண்டு அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் தெரிந்திருந்தாலும் அந்த பெருமானுடைய பேரருள் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பேரருளாளன் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உண்டு. பெருமானுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. ஆனா இந்த ஆன்மாவுக்கும் ஆற்றல் உண்டு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஆன்மாவுக்கும் ஆற்றல் உண்டு, பெருமானுக்கும் ஆற்றல் உண்டு. ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன ஆற்றல் அப்படின்னா, இந்த ஆன்மாவினுடைய ஆற்றல் என்ன ஆற்றல்னா, இது ஒரு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு பேரு கண்ட ஆற்றல். கண்டம்னா ஒரு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்.
மற்ற இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அகண்ட பேராற்றல் சொல்லுவோம், அதாவது ஒரு கட்டுக்குள்ள இல்லாத ஆற்றல். சிவபெருமான் எப்படிப்பட்டவன், சிவபெருமான் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தோம்னா, தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மாயையை நீக்குகின்றார் நம்முடைய பெருமான். அந்த வகையிலே நாம் இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். சிவாய நம. இந்த பாடலுடைய பொருள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழுக்க முழுக்க பேராளன் அப்படிங்கிற மாயை. பேராளன் மாயைனா என்னன்னா, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த நினைப்பு மாயை. நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் பெரியவங்க அப்படின்ற அந்த மாயை பேராளன். எனக்கு எல்லா அருளும் இருக்கின்றது, எனக்கு எல்லா அருளும் இருக்கின்றது என்ற பெரும் மாயையை நீக்குகின்ற வழியாக இந்த பாடல் அமைகின்றது. நாம நிறைய செய்திகளை பார்த்து கொண்டே வருகின்றோம், நிறைய செய்திகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சுவாமி ஐயா சந்திரன் ஐயா மீட்டிங் நீங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி. ஐயா போடுறாங்க, பாட்டு போடுறாங்க. தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி கண்டாலே தன்னை படிகொண்ட புன்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாம். இந்த பாடலை பாடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மோடு ஐயா இருந்திருக்காங்க, நம்ம ஐயா கன்னியப்பன் ஐயா இருந்திருக்காங்க. கன்னியப்பன் ஐயா அவங்க பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சுவாமி நீங்க இந்த பாடல் பாட முடியுங்களா? கன்னியப்பன் ஐயா, சுவாமி ஐயா இருக்கீங்களா? சரிங்க சுவாமி, அப்படி இல்லை, ஒன்றும் இது இல்லை, பாடலாம். அம்மா நீங்க பாடலாம், மதில அம்மா நீங்க பாடலாம். தென்போர் விடையான் சிவபுரத்தை. கையில புத்தகம் இருக்குதுங்களா? இருக்குங்கய்யா. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது கேக்குதுங்களா? கேக்குது. திருச்சிற்றம்பலம். தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட பொன்பாடல் பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். அருமை சுவாமி, அருமை அருமை. இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். அம்மா அங்க இருக்கண்டி அம்மா தாங்கள் பாடலாம். அங்க இருக்கண்டி அம்மா இனிமே அடியார்களுக்கு, புது புது அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் இனிமே வருகின்றாங்க. அங்க இருக்கண்டி அம்மா. திருச்சிற்றம்பலம். தின்போர் விடையான் சிவபுரத்தார் மண்பாறையில் பிட்டமுது அருளி தண்டாலே பணி கொண்ட பொன்பாடல் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. பொன்பாடல் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றவின் வேறறியாமை விளம்புகின்றேனே, வேறறியாமை விளம்புகின்றேனே. சிவபெருமான் அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதேவலாருதியோ வன் செவியோ நின் செவித்தான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விரிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தாள் என்னே என்னே ஈவேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய்.
சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவனுக்கு அரும் பெரும் சோதி அப்படின்னு இருக்கு. அரும்னா அருமை அப்படின்னு என்ன அர்த்தம் சாமி? அருமை அப்படின்னா என்ன அப்படின்னா, அருமை அப்படின்னு என்னது? அரும் அரும் பெரும் சோதி, அதான் அருமை மிக்க சோதி அப்படின்னு சொல்லுவோம். அருமைனா என்ன சாமி? அருமைனா அருமை ரொம்ப சிறப்புன்னு சிறப்பு. சரி, சிறப்பு. அருமை ரொம்ப சிறப்பு. வேற அடியார்கள் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம். கிடைக்கத்தக்கது. கிடைக்கத்தக்கது. ரொம்ப அருமை. அருமை. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் அப்படி சொல்லலாம். அருமை என்ற பொருளுக்கு அருமை என்ன சுசிலாமா சுவாமி? பிரித்திற்கு அரிய பொருள். அதுதான் அங்கதான் ஐயா அபூர்வம் சொல்லுவாங்க ஐயா. அபூர்வம், ஆமா உண்மை. அருமை என்ற பொருள் என்னன்னா, ஏற்கனவே கிடைத்த பொருள் இப்பொழுது கிடைக்க முடியாமல் போன பொருள், அதுக்கு பேர் தான் அருமைன்னு. ஏற்கனவே கிடைச்சது நம்ம பார்க்கவே இல்லைன்னா அந்த பொருளை பற்றி நமக்கு அறிவு இருக்காது. அந்த பொருளை நான் அனுபவிச்சிருப்போம், ஆனா இப்பொழுது அந்த பொருள் நம்ம கிட்ட இருக்காது, கிடைக்க முடியாத இடத்துல இருக்கும். அது பேர் அருமைன்னு சொல்லுவோம். ஐயா ஆனா ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கே நம்ம அருமையா பாடுனீங்க, அருமையா இருக்குன்றது சொல்றோம். ஆமா, அதுதான் வழக்கத்துல அது வந்துருச்சு, அருமையா பாட்டு. இப்ப அருமைன்ற வார்த்தை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம்னா, சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள் அது அருமை அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு கிடைத்த அனுபவித்த பொருள் இப்பொழுது நமக்கு எட்டாத பொருளாக இருப்பது, அதை மாதிரி சொல்லுவோம், அருமைன்னு சொல்லுவோம். நான் இல்லாம இருந்தா தான், அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நான் இல்லாட்டினாதான் உனக்கு என்னோட அருமை தெரியும். வீட்டுக்காரங்க நான் வீட்டுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போனா தான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அடிக்கடி. அருமை என்பது ஏற்கனவே நாம் அருமை வெயிலில் தெரியும் சொல்லுவாங்க. நிழலில் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அருமை என்பது என்ன அப்படின்னா, நமக்கு கிடைத்த பொருள், அனுபவித்த பொருள் தற்போது எட்டா இடத்தில் இருக்கின்றது. அது போல சிவம் என்ற பொருள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பொழுதும் நமக்கு கிடைத்த பொருளா இருந்தது. யாருக்கு? மணிவாசகருக்கு ஏற்கனவே கிடைத்த பொருள், திருப்பெருந்துறையிலே கிடைத்த பொருள் ஒன்ற உடன் கலந்த சோதியிலே கலந்ததுக்கு அப்புறம் என்னது? கிடைக்காத எட்டாக்கனி. அது எங்க போய் சேர்ந்தாரு? சிவபெருமான் எங்க போய் சேர்ந்தாரு? அவரு திருப்பெருந்துறையில எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சுட்டு நீ தில்லைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு எங்க போய் சேர்ந்தாரு? சோதியிலே சேர்ந்தார். அதனால அது எப்பேற்பட்ட சோதியா? அரும்பெரும் சோதி. அரும்பெரும் சோதி, அருஞ்சோதி, பெருஞ்சோதி, அருஞ்சோதி, அருமை. சில பொருள் பாத்தீங்கன்னா கிடைக்காது. என்னாச்சு? டக்குன்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறீங்க, மின்னல் மாதிரி. சரி, ஓகே, இனிமே நான் யார்ட்டையும் கேட்கல, நீங்களா ஆன் பண்ணீங்கன்னா நான் பாத்துக்கிறேன், இல்லாட்டி நானே முடிவு பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐயா இங்க கரண்ட் இல்லைங்க, அதனால ஆன் பண்ணாலும் தெரியாது. பரவாயில்ல. முடிந்த அடியார்கள் இருக்கலாம். எனக்கு என்னன்னா, நம்ம யாருக்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்காக வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் அடிக்கடி கேட்டுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சிரமமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். சிரமமா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இனிமே நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரொம்ப முக்கியமான செய்தின்னு சொல்லுவேன், அப்ப நீங்க ஆன் பண்ணீங்கன்னா போதும், வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா அரும்பொருளா இருக்கும், ஆனா பெரும்பொருளா இருக்காது. சில பொருள் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த நான் அடியன் சமைக்கிறதுனால தெரியும், எல்லாத்துக்கும் தெரிந்த பொருளை சொல்லித்தானே தெரியாத பொருளை காட்ட முடியும். சமைக்கிறப்போ எல்லாம் கரெக்டா எல்லாம் எண்ணெய் எல்லாம் ஊத்தி வச்சுட்டு இருக்கிறப்பதான் இந்த கருவேப்பிலை மட்டும் கிடைக்காது. எங்க போட்டிருக்கோன்னே தெரியாது. இந்த கருவேப்பிலை எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் போட்டுருவேன், கருவேப்பிலை தேடுறப்போ அது கிடைக்காது. எல்லா பக்கம் கொட்டி கவுத்து எல்லாம் சமையல் கட்டே 2-3 ஆக்குனதுக்கு அப்புறம் அப்பயும் கிடைக்காது. பரவாயில்ல தாளிச்சிடும், தாளிச்சதுக்கு அப்புறம் அது கிடைக்கும். அப்போ அது அரும்பொருள் தான். இது அந்த கருவேப்பிலை அந்த நேரத்துக்கு அரும்பொருள் தான். ஏன்னா ஏற்கனவே பயன்படுத்திய பொருள் இப்பொழுது பயன்பாட்டுக்கு தேவைப்படும் போது கிடைக்கலாம், அரும்பொருள். ஆனா அது பெரும்பொருளா அப்படின்னா பெரும்பொருள் இல்லை, அது சிறிய பொருள் தான். சும்மா இருந்தா இருக்கலாம், இல்லாட்டி போகலாம். அந்த இடத்துக்கு அது தேவை. இருந்திருந்தா நல்லா இருக்கும், இல்லாம இருந்தா ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா சிவம் என்ப பொருள் அரும்பொருள். ஏன்னா ஏற்கனவே அனுபவித்த பொருள் இப்பொழுது அனுபவத்திற்கு ஆட்படாமல் இருக்கின்ற பொருள். அவரு எப்பயுமே அனுபவம் தான். நம்மளுடைய மணிவாசக பெருமான் சிவத்தை விட்டு பிரிந்ததே இல்லை, நாமளும் எப்பயும் சிவத்தை பிரிந்தது இல்லை, சிவமும் நம்மளை விட்டு பிரிந்தது கிடையாது. நம்ம என்னைக்கும் நம்ம சிவத்தை போய் புதுசா பற்றல. ஆமா, அறிவு ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவு வளர வர சிவம் நமக்குள்ள இருக்கிற நிலைப்பாட இருப்பை உணர்கின்றோம். சிவத்தினுடைய இருப்பை உணர்வதுதான் இந்த அத்தனை விதமான பக்திக்கும் அடிக்கோடு.
சிவத்தினுடைய இருப்பை உணர்வு. அவன் இருப்பை உணர்கின்றதுதான் நம்ம என்ன பண்றோம், அவன் கூட இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இருப்பை உணர்வுல என்ன பண்றோம், அவனை விட்டு விலகி இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். சில பேர் சிவத்தையே நினைக்கிறது இல்லை, அவங்க எல்லாம் தூரமா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி, அப்போ சிவம் என்பது உள்ள வர்றதும் கிடையாது, போறதும் கிடையாது, போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியன், அவன் தான் சிவம். இப்ப சிவம் யாரு அப்படின்னா, அவன் அரும்பொருள் பெரும்பொருள், அவன் அருஞ்சோதி, அவன் பெருஞ்சோதி. அருட்பெரும் அது என்னது நம்மளுடைய வள்ளலாருடைய ஸ்லோகன், யாராவது சொல்லுங்க. நம்ம பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தை தான் அங்க மகாமந்திரமாக சொல்லப்படுது. இந்த மகாமந்திரத்தை அவர் எங்க எடுத்தார்னா, நம்முடைய திருவம்பாவையில ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டை அப்படின்ற இடத்துல எடுத்தார். அங்கதான் எடுத்தார் அரும்பெரும் ஜோதி. ஏன் அப்படின்னா, அவன்தான் நாம் தேடுகின்ற பொருள், அவன்தான் நம்ம தேடுகின்ற பெரும் பொருள். தேடும் கடலும் தேடும் பொருள் பார்த்தோம் இல்லையா, ஆஹா, தேடும் பொருளும் சிவன் கலலே, அந்த ஏகாரம் கலலே என தெளிந்து. சிவனுடைய கலல் தான், சிவனுடைய கலல் தான் தெரியணும். நமக்கு எப்படி இருக்கு சிவன் கடல், நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு சிவன் கடல் எப்படி இருக்குன்னா, படத்துக்கு போயிட்டு பாப்கார்ன் வாங்கலாமா, ஐஸ்கிரீம் வாங்கலாமா, இல்ல பப்ஸ் வாங்கலாமா நினைக்கிற மாதிரி நமக்கு சிவனுடைய கடல் இருக்கு. நமக்கு வாங்கிக்கலாம், சப்போஸ் வாங்காமலும் விட்டுறலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு அரும்பொருளாக இருக்கின்றதா, பெரும் பொருளாக இருக்கின்றதா, சோதியாக இருக்கின்றதா, அது நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா அருளாளர்களுக்கு எப்படி இருந்தது என்றால், அவர்களுடைய விடுகின்ற மூச்சு காற்றனை போல சிவத்தினுடைய கலல் இருந்தது. சிவத்தினுடைய கலல், சிவத்தினுடைய கலல்னா திருவடின்னு நினைக்க கூடாது, அதுதான் தப்பு. சிவன் கலல் என்பது திருவடி அல்ல. சிவன் கலல் என்பது திருவடின்னு நினைச்சிடறோம் நம்ம, திருவடி கிடையாது. சிவன் கலல் என்பது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கருணை. சிவன் கலலுக்கு 4 விதமான பொருள் உண்டு. சிவன் கலலுக்கு கருணைன்னு பொருள் உண்டு, அதுக்கு அன்னை திருவருள் சக்தின்னு பொருள் உண்டு, அடியார்கள்னு பொருள் உண்டு, நமச்சிவாய மந்திரம் என்று 4 பொருள் உண்டு கலல் என்ற சொல். இந்த கலல் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, சப்தம் எழுப்போம், அப்படித்தானே. இந்த கலல் என்பது சப்தம் எழுப்போம். விரை கலல்கள், செறி கலல்கள், அதுக்கப்புறம் பெய் கலல்கள் அப்படின்னு அவனுக்கு அந்த கலல்களுக்கு நிறைய உண்டு. கலல் அப்படின்னா என்னன்னா, அந்த கால்ல அணிந்திருக்கக்கூடிய அணிகலனுக்கு பேரு. ஆனா அணிகலனுக்கு பேரு தான் கலல், ஆனா அது காலுக்கும் கலல்னு பேரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அணிகலனுக்கு தான் கலல், ஆனா அது குறிக்கின்றது இறைவனுடைய திருவடியைத்தான். இறைவனுடைய திருவடி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம், நமச்சிவாய மந்திரம், அதுவும் சப்தம் எடுப்போம். நமச்சிவாய மந்திரம் சப்தம் எடுப்போம். அவனுடைய கருணை என்பதும் நமக்கு ஒளி எழுப்போம், அது ஓங்காரத்திலிருந்து வருகின்றது அவனுடைய கருணை. அடியார்கள் என்பவர்கள் சதா சர்வகாலமும் திருவைந்தெழுத்தை ஒலிக்கின்றவர்கள், அவர்களும் சப்தம் எழுப்புவார்கள். அன்னை பராசக்தி என்பவள், அவர் யாரு, பெய்வளைதன். அவ பெய்வளையை கைகளில் கொண்டவர். அவர் யாருன்னா, எப்பொழுதுமே தன்னுடைய கைகளில வளையல்களை நிறைந்து, அந்த வளையல்கள் எல்லாம் சப்தம் எழுப்பக்கூடிய வளையல்களை அவள் கொண்டவர் அவள், அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தி. ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அந்த திருவடி என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த திருவடிக்கு இந்த 4 விதமான பொருள்கள். ஓகே, சமாளிக்கணும் சாமி. ஆக இறைவனுடைய திருவடி கடல் என்பது, அப்போ அந்த இறைவனுடைய திருவருள் சக்தி. இப்ப மார்கழி மாதம் திருவம்பாவைக்கு என்ன தலைப்பு, திருவம்பாவைக்கு என்ன தலைப்பு? சக்தியை வியந்தது. சக்தியை வியந்தல், சக்தியை வியந்தல், சக்தியைன்னு வாங்க, சக்தியை வியந்தல். என்ன பண்றாரு சாமி, இறைவனுடைய சக்தி தான் 2 சக்தி இருக்கு. இறைவனோட சக்தி தான் 2 சக்தி. என்ன? திரோதானம், திருவருள் என்ற மறைப்பு சக்தியும் அதுதான், அது அதனுடைய திருவருள் கருணை ஒளி சக்தியும் அதுதான், இருள் சக்தியும் அதுதான், ஒளி சக்தியும் அதுதான், ரெண்டுமே அதுதான். அந்த சக்தி தான், அந்த அம்மா தான்.
அப்போ அந்த பாக்குற அப்படி திருவருள் சக்தி தான், இந்த திரோதான சக்தி தான் எங்க கூட்டிட்டு போனோம், திருவருளுக்கு கூட்டிட்டு போகணும். இந்த ஒரு செய்தியை மட்டும் அடியார்கள் கொஞ்சம் விட்டு கவனிக்கணும். உங்களுடைய கடமை, உங்களுடைய பணியை சொல்ல இருக்கும். ஒரு பணி, ஒரு கடமை. மார்கழி மாதத்துல எல்லாரும் என்னடா தூக்கம் உசுப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம், அது இல்ல. இந்த திருவருளும் திரோதானமும் ஒண்ணுதான். ஆனா இந்த திருவருள், இந்த திரோதானம் எதுக்கு மறைக்கிறது? எதுக்கு மறைக்கிறது? எதுக்கு? காட்டுறதுக்காக. மறைக்கிறது காட்டுறதுக்காக இல்ல, காட்டுறது மறைக்கிறதுக்காக. நம்ம உலகத்தை காட்டிட்டு இருக்காருல்ல, அதை மறைக்கிறதுக்காக. இறைவனை மறைச்சிருக்காரு காட்டுறதுக்காக. எந்த பொருளை மறைச்சு வச்சிருக்கோமோ அதை காட்டணுன்றதுக்காகத்தான் மறைச்சிருக்கோம். இப்ப காட்டக்கூடாதுன்னு அதை நம்ம இது பண்ணவே தேவையில்லை. அதனால மறைக்கின்ற, அப்ப திரோதானம் என்று சொல்லுகின்ற திரோதானம் மறைச்சிருக்கு. யாரை மறைச்சிருக்குன்னா இறைவனை மறைச்சிருக்கு. எப்படி மறைச்சிருக்குன்னா சடம் போல ஆக்கியிருக்கு இந்த ஆன்மாவை. இந்த ஆன்மாவை சடம் போல கொஞ்சம் கூட. இந்த திருவருள் கருணை வந்தா முழுவதுமா சிவமாகுதுன்னா இல்ல. திருவருள் கருணை வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் சிவமாகுது. ஆனா திரோதானம் வந்தா முழுவதும் பிளாட் ஆயிடும். திரோதானம் வந்தா முழுசா பாட்டு பார்த்து அந்த சக்தியை வியக்குற. ஆக இறைவனோட திரோதான சக்தி இந்த ஆன்மாவை மயக்கி எப்படி சடம் போல ஆக்கியிருக்கு பார்த்தியா அப்படின்னு அந்த மறைப்பு சக்தியை வியந்து வேந்து, என்ன இப்படி இருக்கு இந்த சக்தி. எங்க அப்ப சிவபெருமானோடைய சக்தியும் கூட அவன் சக்தி கூட கொஞ்சம் வேலை பார்க்குமா பார்க்காதான்னு டவுட் இருக்கு. ஆனா இது கண்டிப்பா வேலை பார்க்குது, அத்தனை அருளாளர்கிட்ட இது கண்டிப்பா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாவிலே உறைந்திருக்கக்கூடிய அந்த 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 திரோதானம், அந்த மறைப்பு சக்திய இப்படி எல்லாம் மயக்கி தூங்க வைக்குது. இந்த தூக்கம் என்பது என்னன்னா இந்த ஆன்மா கருவி கரணங்களை அற்ற நிலைக்கு அப்படி இருக்குது. தினமும் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் திடீர்னு எவன் கூப்பிட்டா போறது பயப்படுறோம். ஏன்னா சாகிறது பிடிக்காது யாருக்குமே. யாருக்காவது சாகிறது பிடிக்குமா? யாருக்காவது சாகிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டா என்னங்க இப்படி கேக்குறீங்க? சாகிறது யாருக்காவது பிடிக்குமா? செத்தேன் இனியும் ஆறேன்றது. செத்தேன் இனியும் ஆறேன் அப்படின்றார். ஏன்னா யாரு? நம்மளுடைய மணிவாசக பெருமான். சாகிறதுக்கே ஆசைப்படுவார். இறப்பதற்கே என் கடவேன், இறப்பதற்கே என் கடவேன் அப்படின்றார். அதாவது சாதல் என்பது என்ன அப்படின்னா கருவி கர்ணங்கள்லாம் கருவி கர்ணங்கள் விட்டா என்ன ஆயிடுது? இந்த ஆன்மாவுக்கு என்ன ஆயிடுது? இருட்டு வந்துருது. இருட்டு வந்து அதான் இறப்பு, வேற ஒண்ணும் இல்லை. இருட்டு வந்தது. இப்ப திடீர்னு ஒரு பிள்ளை இருட்டறையில போட்டுனா அந்த பிள்ளை இருட்டறைக்குள்ள போகுமா? பயப்படும்ல அந்த பிள்ளைக்கு. அது மாதிரி இந்த ஆன்மா தன்னுடைய உடலை விட்டு நீங்குவதற்கு பயப்படுது. காரணம் கருவி கர்ணங்கள் எல்லாம் நீங்குகின்ற நிலை. அந்த கருவி கர்ணங்கள் எல்லாம் நீங்குகின்ற நிலையில என்ன நடக்குது அப்படின்னா இங்கே முக்கியமான செய்தி, இந்த ஆன்மாவிற்கு கருவி கர்ணங்கள் நெற்ற நிலையை நம்ம இருள்னு சொல்றோம். அந்த இருள் என்பது தினமும் நான் செல்கின்ற இருள் தான். தினமும் நைட்டு தூங்குறப்ப நம்ம போயிட்டு தான் வரோம். தினமும் நம்ம தூங்குறப்போ நம்ம கருவிகள் எல்லாம் அட்டுட்டு இருளுக்குள்ள போயிட்டு நல்லா நல்லா இப்ப டெய்லி தூங்க போறப்ப தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஆமா, பிறப்பு. இப்ப தூக்கம். அப்போ யாராவது தூங்குறதுக்கு ஆசைப்படுவோமா? காலையில எந்திரிக்கிறதுக்கு ஆசைப்படுவோமா? தூங்குறதுக்கு தான் ஆசைப்படுவோம். ஐயா, தினமும் ராத்திரி இறப்ப சந்திச்சுட்டு தான் காலையில விழிச்சு எழுதுறோங்க. ஆக இப்ப தூங்குறதுக்கு தான் அந்த ஆன்மா சந்தோஷப்படுது, விளையுது. இந்த ஆன்மாவுக்கு இருள் மேல அவ்வளவு பற்று. தினமும் தூங்குறதுக்கு தான் ஆசைப்படுது. தூக்கம் வரலாம் என்ன பண்ணுது? 2 நிமிஷம் தூக்கம் வரலாம் பரலுது, அப்படி பரலுது இப்படி பரலுது, அப்படி பாக்குது. இன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே, தூக்கம் வரலையே, என்னமோ யோசிக்குது. ஆனா தூங்கி கழித்தது எத்தனை? நம்ம வாழ்நாள்ல பாதி 3ல் 1 பாகம் 60 வயசுனா 20 வயசு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தூங்கிட்டோம். 60 வயசுனா 20 வயசு என்ன பண்ணிட்டோம்? தூங்கிட்டோம். நான் சொல்றது வந்து நம்ம திருவாசனை தூங்குறதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் சேர்த்தா எங்கேயோ போயிடும். திருவாசனை தூங்குறது, பஸ்ல தூங்குறது, நம்ம இதுல இது வாத்தியார் பாடம் நடத்தப்ப தூங்குனது, மத்தியானம் சாப்பிட்டு தூங்குறது, அதெல்லாம் கிடைச்சோம்னா அது கூட ஒரு 10 வருஷம். அதெல்லாம் தூங்கவே மாட்டோங்க ஐயா. ஆன் பண்ணி உக்காந்தா முடிகிற வரைக்கும் உக்காந்துனே தான் இருப்போம், எழுந்திருக்கவே மாட்டோம். அப்படி அப்ப உறக்கம் என்பது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா கருவி கர்ணங்களை அச்சுநிலை. நம்ம மாயைக்குள்ளதான் வரே சாமி சொல்ல போறோம். இப்ப இன்னைக்கு வேகமா நம்ம உள்ள வந்துருவோம். இந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் கருவி கர்ணங்களை விட்டு வருகின்றது. ஆன்மாவுக்கு திரும்ப இருள் மேல பற்று. இருள் மங்கையை தழுவதற்கு இந்த ஆன்மா எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்குமா? எப்படா தூக்கம் வரும்? சிலவங்க பாத்துறீங்களா, எங்க உட்கார்ந்தாலும் தூங்கிடுவாங்க, எங்க படுத்தாலும் தூங்கிடுவாங்க, என்ன செஞ்சா எத்தனை மணி நேரம் தூங்கிடுவாங்க. பாத்தீங்கன்னா சில பேர் தூங்குறதுக்குன்னு அவங்களுக்கு அவ்வளவு. நான் பாப்பேன், கொடுத்து வச்சா ஆன்மாப்பா, கொடுத்து வச்சா அவன் எங்க படுத்தாலும் தூங்கிடுறாங்க, எங்க உட்கார்ந்தாலும் தூங்கிடுறாங்க.
நம்மளுக்கு ஒரு மெத்த போட்டு வச்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, அப்போ இந்த 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 தூக்கம் அப்படின்றது இருள் மங்கையை தழுவுகின்ற ஆன்மாவுக்கு எப்பொழுதுமே இருள் மேல அதிகமான பற்று. இந்த இருள் பற்று ஆன்மா விட்டு விலகவே மாட்டேங்குது. இந்த உடல் எடுத்ததே இந்த ஆன்மா எதுக்காகன்னா இந்த இருள்ல இருந்து ஒளியை கொண்டு வரணுன்றதுக்காக தான் உடலை எடுத்துச்சு. ஆனா எடுத்த உடல்ல 3ல் 1 பங்கு தூங்கியே கழிச்சிருச்சு. அதுல ஒரு பங்கு, ஒரு அரை பங்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயோதிக இளமை பருவத்தை, எதுவும் தெரியாத பருவம், ஆணாவும் தெரியாது அக்கனாவும் தெரியாது, அப்படியே அந்த பருவத்துல கழிச்சிருச்சு. அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் பருவம் தான். இன்னும் வயோதிக பருவத்து என்ன ஆகுது? கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, கை கால் குடைச்சலா இருக்கு, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. அப்பையும் பிரச்சனை. எப்பதாயா புரியும் அப்படின்னா நமக்கு கொடுத்த கால அவகாசம். காலம் உண்டாகவே காதல் செய்குவீர், ஞால பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. ஞால பண்டாரம் போய்க்கலாம். எங்கப்பா திருவாசனை போறியா? ஏன்பா திருவாசனை இந்த வயசுலயே போறேன், கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம். என்ன 50 வயசுல போய்க்கலாம், இப்ப என்ன வந்துச்சு, வயசாயிடுச்சு உனக்கு, எதுக்காக இந்த சொற்பொழிவுக்கெல்லாம் போயிட்டு இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை. 50 வயசுல காது கேட்காது, முதுகு உட்காந்து பார்க்க முடியாது, இதெல்லாம் தெரியல. அதனால காலம் உண்டாகவே காதல் செய்யுங்க. உங்களுக்கு காதல் காசி போறதுக்கு கூட அப்படிதாங்க சொல்லுவாங்க. காசி போறதுக்கும் கூட வயசானதான் போகணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அந்த காலத்துல எதுக்காக காசி வயசானா காசியில இறக்க முக்தி. அதனால காசியில போய் நம்ம போய் இறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காலத்துல அப்படியே போயிட்டாங்கன்னா திரும்ப தேட மாட்டாங்க. அவங்க அப்படியே ஜீவசமாதி ஜலசமாதி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்பெல்லாம் அது மாதிரி கிடைச்சது. ஆக இந்த ஆன்மாவினுடைய இயல்பத்தான் சக்தியை வியந்தல்னு நம்ம சாமி சொல்றோம். என்ன சக்தினா இந்த இருள் சக்தி, இந்த திரோதான சக்தி கூட இந்த ஆன்மா இவ்வளவு அட்டாச்சா இருக்கேன்னு பார்த்து வியக்கிறார். யார் வியக்கிறான்? நம்ம சுவாமி மணிவாசக பெருமான். இந்த ஆன்மா இந்த திரோதான சக்தியோட இவ்வளவு அட்டாச்சா இருக்கு, எப்படி இப்படி அட்டாச்சா இருக்கு அப்படின்னு வியந்து பாடியதுதான் எந்திரிப்பா, எந்திரி, இருள்ல இருந்து நீங்கு, இருள்ல இருந்து நீங்க. அது கேக்குது, ஏன்டா நான் இருள்ல இருந்து நீக்கணும், நான் ஏன் இருள்ல இருந்து நீங்கணும் கேட்டா, இருளிருந்து நீங்குவதற்காகத்தான் இந்த உடம்பு, இருளிலிருந்து நீ நீங்க வேண்டும், இருளிலிருந்து நீ நீங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்வது மார்கழி திருவெம்பாவை. இந்த இருள் நீக்குபவர்கள் யார் அப்படின்னா, இந்த ஆன்மாவுடைய இயல்பு இருள தான் இருக்கும். ஏற்கனவே புது அடியார்கள் எல்லாம், பழைய அடியார்கள் எல்லாம் வந்து ஆன்மாவை தட்டி அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது மாதிரி அடியார்களுடைய தொண்டு என்னன்னா, இருளில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தட்டி எழுப்புவது. பல அடியார்களுக்கு உள்ள ஒரு ஆன்மாவையாவது நீங்க தட்டி எழுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க மார்கழியிலேயே இருக்கீங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய கண்ணன் சொல்லுவான், மாதங்களில் நான் மார்கழி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய பட்டினத்தார் பாடல்கள், நம்ம பகவத்கீதை. ஓப்பன் ஆக மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது போல காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள். நான் நினைப்பேன், ஆகா என்ன பாட்டு அருமையா எழுதிருக்கான்னு பார்த்தா அப்படியே பகவத்கீதை டப்பா. அப்புறம் இந்த பாட்டு, இந்த பாட்டு ஆட ஆட அப்படின்னு வர்ற பாட்டு அப்படியே திருவாசகத்தில் உள்ள பாட்டு, அப்படியே திருவாசல்ல பாட்டு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட ஆட அப்படின்றது பாடல் கூட முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இங்க அப்புறம் வீதி வரை உறவு, வீதி வரை மனைவி, அந்த பாடல் அப்படியே பட்டினத்தாருடைய பாடல். எல்லாமே தத்துவ பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டிகை திருமுறை தான், திவ்ய பிரபந்தம் தான், அங்கதான் எடுத்திருப்பா. அப்படி எல்லா பாட்டும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 90% பாத்தீங்கன்னா அவர் இத்தனைக்கும் நாத்திகம் பேசினவர், கடைசியிலதான் ஆத்திகம் பேசினவர், முதல்ல நாத்திகம் பேசினவர். அப்படி பாத்தீங்கன்னா அந்த வகையில முழு செய்திகளும் இங்க பாத்தீங்கன்னா மார்கழி நமக்கு எப்ப வரும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஆன்மாவை சிவத்துல கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் பூரா மார்கழி தான்.
நீங்க வருஷம் பூரா செய்வது மார்கழி நீராடல் தான். அந்த மாசம் செய்வது மார்கழி நீராடல. ஒரு ஆன்மாவை விழிப்பு நிலையில சிவநிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா பெருமான் உங்களுக்கு கொடுப்பது ஏன் மார்கழி? மார்கழி என்பது குளுமை நிறைந்தது. மார்கழி என்பது நல்ல ஒரு அது மாதிரி நம்மளுடைய வாழ்வையே குளுமைப்படுத்துவார் சிவபெருமான். அதனால ஆன்மாக்களை கொடுக்கணும். சிவபெருமான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் என்பவன் எல்லா தகுதியும் உடையவன். அவன் தின்போர் விடையான். அவன் போர் விடை என்று சொல்லுகின்ற அந்த திமிருகின்ற காளையை தன்னுடைய வாகனமாக வைத்திருப்பான். விடை வாகனம் என்பது எப்ப வந்தது எல்லாத்துக்குமே தெரியும். முப்புறம் எரித்த போது அந்த தேர்கள் எல்லாம் உடைந்த போது திருமாலே தனக்கு வாகனமாக வளைந்து நின்ற போது திருமால் மீது அமர்ந்து அவன் காட்சி கொடுத்தது. என்ன காரணம்னா, எல்லாரும் திருமாலை பெருசா பேசிட்டு இருக்காங்க. திருமாலே இறைவனுடைய இருக்கை என்பதை சொல்லு. அவன் திருமால் யாருன்னா சிவபெருமானுடைய சீட்டு, சிவபெருமானுடைய சார் யாருன்னா திருமால். திருமாலை பெருசா பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதை காட்டிலும் உயர்ந்தவன் சிவபெருமான் என்ற செய்தி இந்த விடை வாகனம் காட்டுகின்றது. நீங்க கும்பிடுகின்ற அத்தனை தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அவன் தான் நம்மளுடைய இந்திரன். அந்த இந்திரர்களுக்கெல்லாம் பிறப்பு காரணமா இருக்கிறவன் பிரமன், பிரமனுக்கு பிறப்பு காரணமா இருக்கக்கூடியவன் திருமால். ஆகவே திருமால் வரைக்கவே எல்லாரும் இருக்காங்க. நீங்க அப்படியே படிநிலை வந்தீங்கன்னா கண்டிப்பா திருமாலை விடவும் ஒருவர் இருக்கார். அது சிவம் என்ற பேரு. சிவத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா சிவபுரத்தார் போரேறு. அவன் யார் அப்படின்னா சிவபுரத்தார். அவன் அதாவது சிவபுரத்தார் போரேறுனா என்ன அர்த்தம்னா சிவபுரத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான, அதாவது திருமாலை விட பன்மடங்கு பெரிதவர்கள். திருமால் யார் அப்படின்னா திருமால் என்ன கேட்டகரியில வருவார் அப்படின்னா திருமால் சாமீபம் அப்படின்ற கேட்டகரியில தான் வருவார். சாமீபம் கேட்டகரி தான். சாரூபம் கூட கிடையாது திருமாலுக்கு. முதல்ல சாலோபம், அடுத்து சாமீபம், அடுத்து சாரூபம், சாயுஜ்யம், 4 கேட்டகரி. அதான் சிவபுரம். சிவபுரம் என்பது இந்த 4 தான். சிவபுரம் என்பது இந்த 4 ஆன்மாக்களை கலந்திருக்கக்கூடிய இடம் தான் சிவபுரம். அந்த சிவபுரத்துல ஃபர்ஸ்ட் லேயர்ல யார் இருப்பாங்க அப்படின்னா அவங்கதான் சாலோபர்கள். செகண்ட் இருக்கிறவங்க சாமீபர்கள், 3வது இருப்பவர்கள் சாரூபர்கள், 4வது இருப்பவர்கள் சாயுஜ்யர்கள். இந்த 4 பேர் தான் இருப்பாங்க. சாமி மித்தவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க சாமி கேட்கலாம் நீங்க. சாமி இந்த 4 பேர் 4 லேயர் மக்கள் இருப்பாங்க. இதுலயும் சேராதவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னா அவங்க அடுத்த பிறவிக்கு வந்துட்டு இருப்பாங்க. அடுத்த பிறவிக்கு அடுத்த இருள்நிலைக்கு, அந்த மாதிரி இருள்நிலையில இருப்பாங்க. அவங்க எல்லாம் வேற கேட்டகரி. இப்போ சிவத்தை அறிந்தவர்களுக்கு இந்த 4 இடம் உண்டு. இந்த 4 இடத்துல நாம சரிகையில நின்றுதான் சாலோபம், நாம கிரியையில நின்றுதான் சாமீபம், நம்ம யோகத்துல நின்றுதான் சாரூபம், நாம ஞானத்துல நின்றுதான் சாயுஜ்யம் என்ற 4 படிநிலையில நம்ம நிக்க அந்த படிநிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய ஆன்மாவுக்கு பதம் தருவார் நம்முடைய பெருமான். அந்த பதம் தான் இந்த 4 பேர் கலந்த கேட்டகரி தான் சிவபுரத்தார், சிவம். இந்த சிவபுரத்தார்கள் எல்லாம் தவம் செய்தவர்கள். அந்த தவம் செய்தவர்களுக்கெல்லாம் பெருமான் எப்படி இருக்கான்னா அவன் ஏறுவாக சிங்கமாக விளங்குகின்றான். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க சிங்கம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ராஜாவா, அப்படி அவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தவனா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, சிங்கம் நம்ம பாக்குற சிங்கம், நம்மளுக்கு சிங்கம்னா என்ன தோணும்? சிங்கம் அவர் பெரிய சிங்கங்க அப்படின்னு சொன்னா என்ன தோணும் சாமி? பெரிய சிங்கங்க, சிங்கம் மாதிரி இருப்பாருங்க அப்படின்னு. வீரமிக்கவன் நினைக்கிறேன். வீரமிக்கவர். ஆக சிங்கம்னா வீரத்தை பறைசாற்றுகின்றதா இருக்கும். அதே மாதிரி ஆளுமை தன்மையை பறைசாற்றுகின்றது. நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில், நம்ம பயங்கரமான மேனேஜரியல் ஸ்கில் இருந்தா அவர் சிங்கங்க, அவர் கில்லிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சிங்கம் என்பது எதை குறிக்கின்றதுன்னா நாம மேனேஜ்மெண்ட், ஆளுமை, வீரம் அப்படின்னு சொல்றோம். இல்ல, சிங்கத்துடைய மிகப்பெரிய ஆற்றல் என்ன தெரியுமா? சிங்கம் தன்னுடைய ஒரு வேட்டையில வேட்டையில இருக்கக்கூடிய அந்த பெரும் பகுதி சிங்கத்துக்கு தான் போகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்டிலே ஒரு மாடும் ஏதோ ஒரு வேட்டையாடப்படுகின்றது அப்படின்னா அதை கழுகும் சாப்பிடும், அத ஓநாயும் சாப்பிடும், அத கழுதப்புலியும் சாப்பிடும், எறும்பும் சாப்பிடும், கரையானும் சாப்பிடும். இது மாதிரி பல விலங்குகள் இருக்கு இல்லையா, பல உயிர்கள் சாப்பிடும். ஆனா அதனுடைய பெரும் பகுதி யாருக்கு தான் போகும்? அது வேட்டையாடிய பெரும் பகுதி சிங்கத்துக்கு தான் போகும். ஏன்னா சிங்கம் தான் வேட்டையாடுச்சு இல்லையா? பெரும் பகுதி சிங்கத்துக்கு தான் போகும். அதனால சிங்கம் என்பது என்னன்னா தன்னுடைய குட்டிகளுக்கு பெரும் பகுதியை தருகின்ற ஒரு ஆற்றலுடையதான் சிங்கம். அது போல இந்த சிவபுரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தன்னுடைய பெரும் பகுதியாகிய இன்பத்தை வழங்குகின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமான். அதுதான் அவனுடைய போர் ஏரி என்று சொல்லுகின்ற பேர். போர் ஏரி என்று சொல்லுகின்ற அவனுடைய அந்த ஆளுமை தன்மை, அவனுடைய
அப்ப சிவபெருமான் என்ன தருவான் அப்படின்னா, சிவபெருமான் நீங்காத இன்பத்தை தருபவன். சிவம் எதை தரும் அப்படின்னா, நீங்காத இன்பத்தை தருகின்றது சிவம். சிவம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கோவில்ல வழிபடுகின்ற அந்த லிங்க திருமேனி கூட சதாசிவர் தான். தெரியும்ல, சதாசிவர் தான். கோயில்ல வழிபடுகின்ற லிங்க திருமேனி கூட என்னதான், சதா சிவர் தான். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நானும் இப்படி சிவம் நினைச்சு வழிபாடு செய்துட்டு இருக்கேன், நீங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி தலையில போட்டீங்கன்னா நான் இனிமே கோயிலுக்கே போவேனான்னு நினைச்சேன். இல்ல இல்ல அப்படி இல்லை. அப்படி நமக்கு இன்பம் என்பது எது அப்படின்னா, ஒரு செய்தி அல்ல அடியாருக்கு ஒரே ஒரு நிமிடம் மட்டும் முக்கியமான செய்தி, இது கொஞ்சம் புரிந்து கொள்ள செய்தி. இந்த இன்பம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்பம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நம்ம வீட்டுல இன்பம் எது அப்படின்னு இப்போதைக்கு இன்பம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்பயே சொல்லுவோமே, உங்க எல்லாத்துக்கும் எது இன்பம் இப்போதைக்கு? சிவம் திருவாசக சிந்தனையில் இருக்கிறது. உங்களை உண்மையா சொல்லணும்னா நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுல நிறைய பொருள் வச்சிருக்கோம், சோபஸ்டிகேட்டடுக்காகல்ல. என்னென்ன பொருள் நம்ம சொகுசுக்காக என்னென்ன பொருள் வச்சிருக்கோம் சாமி? சொகுசா இருக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வச்சிருக்கோம்? சோஃபா, ஏசி விட்டீங்க. ஏசி பெட்டே சொகுசுக்கு தாங்க ஐயா. கட்டில் பெட்டு, கட்டில் பெட்டு, கட்டில் இருக்கு, டிவி, அதுக்கப்புறம் எல்லாமே சொகுசுதாங்க. மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே சொகுசு. இப்படி வச்சுக்கலாமா? இப்படி வச்சுக்கலாமா? வீட்டுல கட்டில் இருக்கு, எல்லாம் இருக்கு, கரண்ட் போயிடுச்சு. கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாம் இருக்கு, கரண்ட் போயிடுச்சு. என்ன ஆகும்? யூபிஎஸ் இருக்கு. நீங்க உங்ககிட்ட வரவே முடியாது சாமி. யூபிஎஸ் இல்ல, யூபிஎஸ் காலி ஆயிடுச்சு, 2 நாள் கரண்ட் இல்ல. இப்படி வச்சுக்குவோமா? சோலார் இருக்கு. எமர்ஜென்சி லைட் சேவ் பண்ணி போன்ல லைட் இருக்கு, சார்ஜ் இருக்குயா. போன்ல சார்ஜ் இருக்கு, எது இல்லைனாலும். சரி, ஐயா தன் கையே தனக்கு உதவிங்கய்யா. தன் கையே தனக்கு உதவி. 2 கல்லுல ஆட்டிக்கணும். கையில ஆட்டிக்கலாம். அதனால சொகுசு போயிடுச்சுல, இன்பம் போகுது. இந்த மாயையெல்லாம் எப்படி கட்டி போட்டிருக்குது பாத்தீங்களா? யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ ஒரே ஒரு செய்தி நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம ஏன் இவ்வளவு சொன்னோம்னா, நமக்கு தேவை மின்சாரம், அவ்வளவுதான். ஆமாவா இல்லையா? நமக்கு மின்சாரம் வேணும், ஆமாவா இல்லையா? மின்சாரம் தான் எல்லா சொகுசுக்கும் காரணம். இந்த மின்சாரம் அம்மா சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி சோலார் பேனல்ல கிடைச்சா என்ன, யூபிஎஸ்ல கிடைச்சா என்ன, நம்ம வெளியில வச்சிருக்கிற டிரான்ஸ்பார்மர்ல கிடைச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. மின்சாரம் தயாரிக்கிற இடத்துக்கு நீங்க போகணும்னு அவசியம் இருக்கா? இப்போ மின்சாரம் வேணும், நெய்வேலியில மின்சாரம் தயாரிக்கிறாங்க, அனல் மின்சாரம். கல்பாக்கத்துல மின்சாரம். நீங்க இல்ல நான் மின்சாரம் தான் வேணும், நான் என்ன பண்ணுவேன், அனல் மின் நிலையத்துல இருக்கக்கூடிய அந்த கிடங்கு இருக்குல்ல, அதுக்குள்ள குதிச்சு மின்சாரத்தை எடுக்க போறேன்னா முடியுமா? அது வேணுமான்னு கேட்டேன். தேவையில்லைன்ற. எங்க மின்சாரம் எங்க இருக்குங்க? ஸ்டார்டிங்கா நேரா இங்க வீட்டுல இருந்து ஒரு வயரு அப்படியே கட்டி நேரா கொண்டு போய் கல்பாக்கத்தை போய் விட்டுட்டு, எனக்கு யாரும் தேவை, அங்கதானே மின்சாரம் தொடங்குது, அங்கதான் கனெக்ட் பண்ண போறேன்னா. நமக்கு தேவை மின்சாரம், அது எந்த சேனல்ல வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை சிவம், அவர் எந்த சேனல்ல வேணாலும் வருவார். நமக்கு தேவை சிவம், அவர் எந்த சேனல்லையும் வருவார். எந்த சேனல்ல வருவாரு? சதாசிவர் கிட்ட இருந்தும் வருவாரு, மாகேஸ்வரர் கிட்ட இருந்தும் வருவாரு, அடியார்கள் கிட்ட இருந்தும் வருவாரு. நீங்க நேரா போய் அந்த சிவத்தை, அங்க இருக்கிற சிவத்தை பார்க்கணும்னா, எப்படி அனல் மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்துக்குள்ள கையை விட்டு நம்ம எடுக்க முடியாதோ, அது போல நமக்கு தேவை சிவம் என்ற சிவத்தினுடைய வருகின்ற இன்பம் தான். சிவத்துக்கிட்ட வர வேண்டிய இன்பம் தான். அது எந்த வயர்ல வந்தா என்ன? இல்ல நான் எனக்கு தொடங்குற இடத்துல இருக்கிற வயரை தான் எடுப்போம்னா, தொடங்குற இடத்துல அதனுடைய வோல்டேஜ் எவ்வளவு தெரியுமா? தொடங்குற இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ், யாராவது நம்ம ஐயா தான் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐயா, நம்மளுடைய தொடங்குற இடத்துல என்ன வோல்டேஜ் நீங்க சொன்னீங்கன்னா நலமா இருக்கும். ராகவன் சாமி
அவங்கதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இதுல இருக்காங்க கரண்ட்ல. சாமி சாமி அந்த கரண்ட் தயாரிக்கிற இடத்துல ஏற்படுகின்ற அந்த வோல்டேஜ் உடைய அளவு சொல்லணும் சார். சாமி தயாரிக்கிற இடத்துல வந்து 765 kV வரைக்கும் வோல்டேஜ் ஜெனரேட் பூஸ்ட் அப் ஆகும் சாமி. தயாரிக்கிறது 33 kVல தயாரிப்பாங்க, பூஸ்ட் அப் ஆகுறது 765 kVல டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அது ஃபர்தரா வீட்டுக்கு வரப்ப 230 வோல்ட்ஸ் இல்ல கேவில இருந்து வோல்ட்ஸ்க்கு மாறி 230 இல்ல 440 வோல்ட்ஸ்க்கு வரும். சிறப்பு சிறப்பு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவத்தை ஏங்க என்னங்க கோயில்ல போய் சதாசிவர் இருக்காருன்னு சொல்லிட்டீங்களே, நான் பேர சிவன் தான் இருக்காரு நினைச்சு. சிவம் அப்படிங்கிறது 11,000 கிலோவால்ட். நீங்க பாத்தீங்களா, எலும்புக்கூடு படம் போட்டு 11,000 கிலோவால்ட் அபாயம் போட்டிருப்பாங்க தெரியுங்களா? 11,000 கிலோவோல்ட் மணிக்கணும், 11,000 வோல்டேஜ், ரொம்ப அதிகமான மின்னழுத்தம். 11,000 வோல்ட்ட தாங்குற அளவுக்கு எந்த கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கல. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் 11,000 வோல்ட் தாங்காது. எத்தனையோ உலகத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கட்டும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த 11,000 வோல்டேஜ தாங்கவே முடியாது. எக்ஸப்ட் என்ன, அதை தாங்கு வருகின்ற கம்பியை தவிர. அதை தாங்கு வருகின்ற கம்பியை தவிர வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அண்டர் த வோல்டேஜ் ஆஃப் 11,000 வோல்ட். 11,000 வோல்ட்ல எந்த வோல்டேஜ் ஒர்க் பண்ண முடியாது. அது போல சிவம் என்பவன் நேராக நுழைந்தால் இந்த ஆன்மா என்பது அவனுடைய இன்பத்தை தாங்குகின்ற ஆற்றல் இந்த ஆன்மாவுக்கு கிடையாது. சிவம் அப்படி இப்படின்னு வந்தாரு. எப்படி? நல்லா கவனிங்க. சிவம் அப்படி இப்படின்னு வந்தாரு. எங்க வந்தாரு? திருப்பெருந்துறையில அகண்ட ஜோதி. அவனுக்கு எல்லையே இல்லாதவன் எல்லைக்குள்ள வரான். எல்லைக்குள்ள வர்றப்பவே என்ன, லிமிட் ஆயிடுறான். அதுக்குள்ள ஆன்மாக்குள்ள வர்றான், ஆன்ம ஜோதிக்குள்ள வர்றான். வந்து திருப்பெருந்துறையில குருநாதரா வர்றான். குருநாதரா வந்து அங்க அருள் செய்யறான். யாருக்கு? சொல்றாரு, ஆற்றேன் ஆற்றேன் ஐயா அப்படின்றாரு. என்னால தாங்க முடியல. அகவயம் கோழ்த்தேன் கொண்டு செய்தனன். என்னுடைய டோட்டல் அகத்தையும் வயத்தையும் கொம்பு தேன் மாதிரி உள்ள போட்டு அவன் உள்ளுக்குள்ள போட்டு எற்புதோறும் அமுத தாரைகள் ஏற்றினன் ஏற்றினன். எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜையில எல்லாம் அவனுடைய அந்த ஆனந்தம் போது என்னால தாங்க முடியல, வெடிக்கிற மாதிரி இருக்கு. யாரு? சிவத்தினுடைய ஒரு கூறு. சிவத்தினுடைய ஒரு கூறிலே 10,000 மடங்காக பிரித்து அதுல ஒரு கூறு எடுத்தோம்னா அதுதான் திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய ஆத்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமான். அந்த கூறினுடைய ஆற்றலை நேராக வாங்க முடியலன்னு யார் சொல்றா? ஆற்றல் மிக்க மணிவாசகர் சொல்றது. பசிக்குதுன்றதுக்காக உங்களுக்கு 10 கிலோ அரிசியை போட்டா சாப்பிட்டுருவீங்களா? முடியாது. எல்லாத்துக்கும் அளவு உண்டு இல்லையா? இந்த ஆன்மான்னு எடுத்துட்டாலே ஆன்மா அளவு பொருள் தான். அதுக்கு மேல அது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல தாங்க முடியாது. அதனால சிவம் என்ற பொருள் ஆனந்தத்தை கொடுத்தாலும் அந்த ஆனந்தத்தை தருகின்ற பொருள் யாரா இருந்தாலும். அதனாலதான் நீங்க கவனிங்க, இந்த மொபைல் போனுக்கு எவ்வளவு தேவை? ஈவன் 230 வோல்ட் வந்தாலும் 5 வோல்ட் கொடுத்தாதான் சார்ஜ் ஆகும் இல்ல? நீங்க போட்டீங்கல்ல, கனெக்ட் பண்றீங்கல்ல, அது 5 வோல்ட் கொடுத்தாதான் சார்ஜ் ஆகும். அது போல சதாசிவர் வந்தாலும் கூட குருநாதரும் அடியார்களும் வந்தா தான் இந்த மொபைல் சார்ஜ் ஆகுது. மொபைல் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதனால அடியார்கள் திருப்படி வணங்குவது என்பது பேட்டரி ரீசார்ஜ். அதான் அங்க திருவடியில இன்பம் இருக்கு. தொட்ட உடனே சர்ன்னு சார்ஜ் ஆயிருக்கு. நீங்க ஒரு செகண்ட்ல அடியார்கள் திருவடியும் குருநாத திருவடியும் ஒவ்வொரு முறை விழும்போதும் இந்த ஆன்மான்ற மொபைல் பேட்டரி முழுவதுமாக சார்ஜ் ஆகுது. இந்த சார்ஜுக்கு இப்ப கரண்ட் என்பதுதான் சிவம். சிவம்னா என்ன? இன்பம். அவ்வளவுதான். கரண்ட் என்பது சிவம். கரண்ட் என்பது சிவம். அந்த சிவம் என்பது என்னன்னா, இப்ப கரண்ட் எடுத்துக்க வேணா, இன்பம் தான். அந்த இன்பம் எங்கெல்லாம் கிடைக்குது? அது தூய்மையான இன்பம் கிடைக்கிறது அடியார்கள் திருவடி, குருநாதர் திருவடி, கோவில், திருக்கோவில், சதாசிவர் எல்லார்கிட்ட. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், வர்றது கரண்ட். கரண்ட பாஸ் பண்ற மீடியம்ஸ் தான் இவங்க எல்லாரும் தவிர கரண்ட கொடுக்கிறவன் அவன் தான்றதை புரிஞ்சுக்கணும். அவன் தான் அனுபவம். ஆக இறைவன் என்பவன் யாருன்னா, சிவபெருமான் யாருன்னா, இப்ப போய் சதாசிவரை போய் கும்பிடுவீங்களா மாட்டீங்களா? சதாசிவர் என்னங்க, யாரையும் கும்பிடுவாங்க. சிவத்தினுடைய கரண்ட் எங்க வேணாலும் வந்தாலும் நாங்க டேப் பண்றது ரெடியா இருக்கும். நீங்க கரண்ட் எனக்கு இதுதான் பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா பாயிண்ட்ல பிளக்க போட்டு கரண்ட் இருக்குன்னு நாங்க எங்க இருந்து வந்தா எனக்கு என்ன? எங்களில் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவாய். சூரியன் கிழக்குல உதிச்சா என்ன, மேற்குல உதிச்சா என்ன? சிவபெருமான் எங்களுக்கு வந்துட்டார், எங்களுக்கு தேவையில்லாதனால நாம நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கல, பெறுகின்ற இன்பத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதனால சதாசிவரும் மீடியா தான், கரண்ட் பாஸ் பண்ற மீடியா தான். அவரும் ஒரு வயர் தான்.
குருநாதர் என்பது ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி ஏத்தி இறக்கி நமக்கு கொடுக்குற, அவர் கரெக்டா கொடுத்தாதான் பேட்டரி சார்ஜ் ஆகும். பேட்டரி சார்ஜ் ஆனாதான், பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டரி வச்சு எங்க பேசலாம்? 5 வோல்டேஜ்ல இது சார்ஜ் ஆயிடுச்சு. இதை வச்சு எங்க சாமி பேசலாம்? இது வரைக்கும் எங்க வரைக்கும் பேசலாம்? அந்த பேட்டரியை வச்சு, இந்த மொபைலை வச்சு எங்க வரைக்கும் பேசலாம்? அமெரிக்கா வரைக்கும் பேசலாங்க ஐயா. உலகம் பூரா பேசலாம். உலகம் பூரா பேசலாம். உலகம் பூரா பேசலாம். உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய சேட்டலைட்னு சொல்றாங்க இல்லையா, மூன் சொல்றாங்கல்ல, மூணு, அந்த நிலா, அங்கெல்லாம் அங்க இருந்து கூட செய்திகளை இங்க பரிமாற்றம் செய்து கொள்ளும். அது போல குருநாதர் வந்து இந்த ஆன்மாவை சார்ஜ் செய்யாத வரைக்கும் இந்த ஆன்மா பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது. டெட்டு தான். குருநாதர் சார்ஜ் பண்ணிட்டா அப்படின்னா இந்த ஆன்மா எப்படி, இந்த மொபைல் போன் எப்படி பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு அதற்கு அப்பாலாய் தொடர்பு கொண்டு, குருநாதர் வந்து சார்ஜ் பண்ணிட்டாருன்னா, ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இதனுடைய கேப்பபிலிட்டி, இது எவ்வளவு தூரத்துக்கு போகும்னா செயற்கைக்கோளையும் கடந்து செல்லும். ஆனா அதுக்கு தேவையான அந்த 5 வோல்ட் சார்ஜ் வேணும் கன்ஃபார்மா. அது குருவினுடைய திருவடியில இருக்கு, அடியார்கள் திருவடியில இருக்கு. சரி, இப்ப சிவபெருமான் யார் அப்படின்னா, அவன் தின்போர் விடையான், சிவபுரத்தார் பேரு, சிவபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிங்கமாக விளங்குகின்றவன். அவன் யாரு? அவ்வளோ பெரிய ஆள். எப்படி வர்றான் அப்படின்னா, மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி மதுரைக்கு வர்றான். ஆலவாய் சொக்கநாதராக மதுரைக்கு வர்றான். அவன் செய்த திருவிளையாடல்களிலே மிகச்சிறந்த திருவிளையாடலாக பேசப்படுவது மண் சுமந்தது. அவன் யார் அப்படின்னா, அண்ட சராசரங்களையும் வெளிக்கூத்தாக வளர்க்கூத்தாக நின்று ஆடி அருளி அவற்றையெல்லாம் படைத்த பெருமான். அவன் வந்து மண் சுமக்கணுமா அப்படின்னு கேட்டா, அவன் வேற கேரக்டர் எடுத்துக்கலாம்ல. அவனா விளைவது இன்றியே விச்சது இன்றியே விளைவது செய்குவாய். அவன் ஒருத்தன் தான் விதை போடாம விளைய வைக்க முடியும். அவனால எல்லாமே முடியும். அப்படி இருக்கிறவன் எத்தனையோ கதாபாத்திரத்தை வரலாம். ஆனா எப்படி வருகின்றான்? மதுரையம்பதியிலே கூலிக்கு வேலை செய்பவனாக, கூலியாளனாக வருகின்றான். எப்பேற்பட்ட பேரருளாளன்! அவன் வைகை கரையை அடைக்கணும் அப்படின்னா, கண் அசைத்தால் போதும் வைகை கரை அடையும். கண் அசைத்தால் அவன் மனசுல நினைச்ச மாத்திரத்திலேயே பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்சிடும் மணிவாசக பெருமான் தவறு செய்யலன்னு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். மணிவாசக பெருமானை காப்பாற்றணும்னா அவனுடைய எண்ணத்தின், அவனுடைய சங்கல்பத்தின் மூலமாகவே அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அவன் சங்கல்பம் மனசுல நினைச்சா போதும். அவன் மனசுல நினைச்சா போதும், எல்லாருக்கும் சரியாயிடும். ஆனாலும் இறங்கி இது என்னப்பா கூத்து, இது என்ன கூத்து, எப்பேற்பட்ட பேரருளாளன் நீ இறங்கி வந்து மண் சுமக்கின்றாயே. உழவாரம் போய் கூட்ட சொன்னா கொஞ்சம் ரொம்ப தகுதியா இருக்கிறத எனக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த அமைப்பாளர் வந்து, அவங்க ஆர்கனைசர் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த சகதி எடுக்கிற இடம், என்ன பிசுக்கு இருக்கிற இடம், அந்த இடத்துலதான் என்ன போட்டாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் உள்ள கோவில்ல ஒரு சின்ன குறை இருக்கு. நான் பொதுவாக கேள்விப்படுறேன் அந்த குறை. இந்த கோவில் உள் பிரகாரத்துல எல்லாம் உலகம் செய்யறதுக்கு சில பேருக்கு உரிமை உண்டு அப்படி சொல்லுவாங்க. சில பேர் அவங்கதான் சீனியர் மட்டும்தான் உள்ள பார்ப்பாங்க. இந்த வெளியில தூணை துடைக்கிறது, இந்த குளத்தை கழுவுறது, இதெல்லாம் வந்து ஜூனியருக்கு கொடுத்துடுறது. கேட்டா நாங்க இவ்வளவு நாளா வந்து இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த ஜூனியர் சீனியருக்கு அவங்களுக்கு என்ன பெருமைனா, நாம் உள் பிரகாரத்தை தொடச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமை. இவர்கள் செய்தாலும் கூட இல்ல வெளிப்பிரகாரத்துல அதுவும் தூணை துடைக்கணும், நமக்கு என்னைக்கு உள்ள துடைக்கிறதுக்கு உளவரம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, மெழுகிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது, தான் செய்கின்ற காரியம் சிறிது, கல் தூண் வெளியில இருக்கிற தூண்லையும் வெளியில இருக்கிற படியிலையும் பெருமான் இல்ல அப்படின்னு நினைக்கின்ற நினைப்பும், உள்ள இருக்கக்கூடிய கருவறை பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் பெருமான் இருக்கின்ற, அது செய்யறவன் நான் தான் பெரியாள் அப்படின்னு. இந்த பேரருளாளன் என்று சொல்லுகின்ற சிவபெருமானே மதுரையம்பதியிலே கால் நோக நடந்து வந்து
வந்தியம்பாட்டி கிட்ட வந்து கூலிக்காரனாக வேலைக்காரனாக வந்து செய்யறான் அப்படின்னா நாம எல்லாம் ஏமாத்துறோம். நமக்கு மட்டும் ஏன் இந்த நாம தான் பெருசு? இந்த இடத்துல விழுகலாமா, கும்பிடலாமா, வேணாமா? இந்த இடத்துல திருநீர் பெருசா போடலாமா, வேணாமா? இந்த இடத்துல நம்ம வழிபாடு செய்யலாம், நம்ம என்ன நினைச்சுக்குவாங்க? நம்ம தானே பெரிய ஆளு, நாம இதை செய்ய முடியாது, நமக்கு வளைய மாட்டேங்குது, முதுகு வளைய மாட்டேங்குது. இல்ல வளையுதா? இல்ல எளிமையா வளையுதா? திருவடி வீழ்ந்து வணங்குறதுக்கு வளையுதா? வளையணும். ஆனா எல்லாத்துக்கும் பரம்பொருளா இருக்கக்கூடிய பெருமான் வர்றான். எப்படி வர்றான் அப்படின்னா மண்பால், மண்ணுல போய் வரணும் ஆசை. அவன் யாரு? விண்ணுக்கும் மேலானவன். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, வேதத்தினுடைய விழுப்பொருளாகவும் விண்ணுக்கு மருந்தா இருக்கக்கூடிய பெருமான் மண்பால் வர்றான். பிட்டு அமுது செய்தருளி. பிட்டு, இந்த பிட்டுக்கு தான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? பிட்டுன்ற அந்த ஃபுட்டுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. இட்லி மீந்திருச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? உதுத்து போட்டு உப்புமா பண்ணிடலாம். சோறு மீந்திருச்சு, நல்லா இது பண்ணி வடகம் போட்டுடலாம். இது மாதிரி இப்போ உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கத்திரிக்காய், நல்லா எல்லா காயும் மீந்திருச்சு, ஒரே நாள்ல என்ன பண்ணிடுவோம்? எல்லா காயும் மீந்திருச்சு, என்ன பண்ணிடலாம்? நீங்க முடிக்கிறத பார்த்தா யாருமே எதுவுமே இது மாதிரி பண்ணது போல இல்லையே. அவியல், அவியல் 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 போட்டுருவோம். எல்லாத்தையும் மொத்தமா அவியல் வச்சிருவோம். அவியல் போட்டுருவோம். அப்படி எல்லா பொருளையும் ரீயூஸ் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பொருளையும் யூஸ் பண்ண முடியும். இடியாப்பத்தையும் உதுத்து போட்டு உப்புமா பண்ணிடலாம். ஞாபகம் இருக்கா? இடியாப்பம் மீந்துச்சுன்னா உடுத்து போட்டு உப்புமா பண்ணிடலாம். அம்மா வீட்டுல அன்னைக்கு சாப்பிட்டேன் நான் இடியாப்பத்துல உப்புமா மாதிரி. அது என்ன, அது முதல் அன்னைக்கு தான் சாப்பிடுறேன். எனக்கு தெரியாது. எனக்கு அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, இன்னுமே எனக்கு தெரியாது. அது எப்படி எல்லாம் பேர் பாருங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இந்த பேர்ல எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த சந்தகை, அவன் சந்தகைனாங்க. எனக்கு என்ன இது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இன்னொன்னு, நம்ம பூரி எல்லாம் மிந்துச்சுன்னா அதை ரொம்ப கிரஷ் பண்ணி போட்டு பால்ல ஊத்தி அதை வந்து கொஞ்சம் அந்த இது மாதிரி கார்ன்ஃபிளாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோங்கள, அது மாதிரி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சமைச்சு மீந்து போறதையா தான் சாப்பிடறான் போல. அதனாலதான் இவ்வளவு அழகான டிப்ஸ் சொல்றோம். நீங்க நினைக்காதீங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க தேங்காய் பாலும் வைக்கலாம், குருமா வைக்கலாம். சிவா சிவசிவன் அப்படி அத்தனை அந்த அந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த பூரி எல்லாமே போச்சுன்னா பண்ணிடலாம். ஆனா ஒரு பொருளை மட்டும் ரீயூஸ் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னா பிட்டு. பிட்டு நீங்க ரீயூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அவிச்சு தட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது காயுமே தவிர மண்ணு மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ரீயூஸ் பண்ணவே முடியாது. திரும்ப வந்து நீங்க என்ன இது பண்ணாலும் அது ரீயூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த ரீயூஸ்மெண்ட் அங்க இருக்காது. அதனால சாமி பிட்டு என்ற அமுதை உண்பதற்காக நிறைய இடத்துல சாமி சாப்பிட்டிருக்கான், நிறைய பொருள் சாப்பிட்டிருக்கான். ஆனா அந்த பிட்டு என்ற அமுது ஒரு முறை வெந்துருச்சு அப்படின்னா திரும்ப அது தன்னுடைய பயன்பாட்டுக்கு வராது. அது போல சிவத்திடம் ஒரு முறை வந்துட்டோம்னா மீண்டும் பிறவி என்ற பயன்பாட்டுக்கு நான் வரமாட்டேன். அதனால மதுரையம்பதியில வர்றான். இந்த ஒரு செய்தி மட்டும் அடியாருங்களே நிறைய தடவை சொல்லியிருந்தாலும் அடியன் சொல்வதற்கு அவ்வளவு ஆசைப்படுறேன். வந்தியம்மை அம்மாவோட அந்த வாழ்வியலை பற்றி சொல்லணும். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம செய்கின்ற பக்தி பெரும் பக்தி என்று நினைக்கிறோம். ஆனா வந்தியம்மை பாட்டி அவர்களுடைய பக்தி தன்னுடைய தொழில். வயது ஒரு மூதாட்டி, அவள் ஒரு மூதாட்டி. நிமிர்த்து பார்க்க முடியாத அளவிற்கு தன்னுடைய முதுகிலே வளைவு விழுந்த மூதாட்டி. இந்த வயசுல அந்த காலத்தை நினைச்சு பாருங்களேன் நீங்க. ஒரு நிமிஷம். சிவனடியார்களுக்கு அமுது செய்கின்ற நிலைப்பாடு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கு. நெற்றியில திருநீர் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கவலையே இல்லை. இன்னுமே அப்படித்தானே? இன்னுமே அப்படிதான். இடையில கொஞ்சம் மடிஞ்சிருந்தது, இன்னுமே அப்படிதான். நெற்றியில திருநீர் போட்டா அவங்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வதற்கு நீனு போட்டி போட்டு செய்வதற்கு அடியவர் பெருமக்கள் காத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அம்மா நினைச்சது என்ன பண்ணிருக்கலாம்? வயசான அம்மா, ஒண்ணும் பண்ண தேவையில்லை, நெத்தியில் திருநீர் போட்டு நானும் சிவனடியார்னு சொல்லி போயிருந்திருக்கலாம். போனா சாப்பாடு போடாம இருக்க போறாங்களா? முதுமையிலும் செம்மை. தனக்கு பெருமான் கொடுத்திருக்காரு, என்னால முடியும், நான் செய்வேன், நான் 4 பேருக்கு. அதுவும் என்ன பண்ணி நிறைய வேலைகள் செய்யலாம், நிறைய விஷயம் செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம். இல்ல வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலாம், தண்டலுக்கு விட்டு சம்பாதிக்கலாம்,
நிறைய மல்டிப்ளை பண்ணி 1க்கு 2 காசுன்னு சொல்றாங்கல்ல, அதை விட்டு சம்பாதிக்கலாம், நிறைய இருக்கு. ஆனாலும் இந்த சிறந்த சம்பாதிப்புன்றது அன்னம் பாலிப்பு செய்து அன்னம் சாப்பாடு வச்சிருக்கு நடத்துறாங்கல்ல, அந்த அன்ன சத்திரம் செய்வது வந்து ஒரு அது சம்பாதிக்கவும் செய்வாங்க, அதே சமயத்துல ஒரு புண்ணியமும் சேரும். எப்ப புண்ணியம்னா கம்மியா கொடுத்தா புண்ணியம். எப்படி 4 இட்லிய 20 ரூபான்னு கொடுத்தா புண்ணியம், அதுவே 400 ரூபான்னு கொடுத்தா ஆகும். சரியா? அந்த மாதிரி அம்மா வந்து அந்த அந்த செய்யறாங்க. அம்மா வந்து எப்பொழுதுமே வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கும் ஒரு புட்டு செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பக்கம் உண்டு. புட்டு அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா அதை சரியா உலர வைக்கணும், ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. புட்டுக்கு நீங்க அரைக்கிறப்போ அந்த அரிசி காஞ்சும் ரொம்ப சருகா காஞ்சிடக்கூடாது, ரொம்ப சலசலன்னு ஈரத்துல இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் மத்தியில இந்த மாவளை கிடிப்பாங்க இல்லையா, மாவளை கிடிக்கிறப்போ ஒரு ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதம் அந்த புட்டுல இருக்கணும். அதுக்கப்புறம் அதை உலர வைக்கணும், அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும், அதுக்கான பொருட்கள் இதெல்லாம் செய்யணும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரைஸ் மில் இருக்கு, எல்லாம் பண்றோம். அந்த காலத்துல அம்மா வந்து கண்டிப்பா கையில தான் குத்திருக்கணும். இந்த அம்மா செய்யற வேலைக்கு இந்த அம்மா என்ன வேறவங்கிட்டே கொடுத்து குத்தி வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த வேறவங்க குத்தி வாங்கினா என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? குத்துறதுக்கு அந்த அரிசியை குத்தி கொடுக்கறதுக்கே ப்ராஃபிட் போயிடும் இல்லையா? அந்த அம்மா தான் குத்தி இருக்கணும், அந்த அம்மா தான் சலிச்சிருக்கணும், அந்த அம்மா தான் வந்து அந்த புட்டெல்லாம் சரி பண்ணிருக்கணும், அந்த அம்மா தான் எல்லாமே சரி பண்ணிருப்போம். ஏதாச்சும் நேரம் கிடைச்சிருக்கும், தண்ணியை ஊற வைக்கணும். இன்னைக்கே நீங்க ஒரு இட்லி கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இட்லி கடையோ ஒரு ரெஸ்டாரண்டோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும். வேலை 24 மணி நேரம் 10 காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா இரவு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும். அது போல வந்தியம்மை பாட்டி ஒரு கண்ணு நினைத்து பார்க்கும் போது காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்பவளாக இருக்கின்றாள். அவளுடைய வழிபாடு என்பது என்ன அப்படின்னா, அந்த புட்டு குழல்ல ஒரு 3 திருநீரை போட்டு அந்த புட்டு குழலை பார்த்து, லிங்க திருமேனி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த புட்டு குழலை பார்த்து சொக்கநாதா சொக்கநாதா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறது தான் அந்த பாட்டியோட வேலை. அவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த பாட்டிக்கு ஒரு சூழல் ஏற்படுத்தி அவளுக்கு கரையடைக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆக்கி கடைசியில அந்த இடத்து கரையடைப்பதற்காக சிவபெருமானை கூலியாளாக வந்து சிவபெருமான் வர்றானா. எப்படி வரானா? அழுக்கு சட்டை, அழுக்கு இது வேஷ்டி, அவனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, போட்டிருக்கிற அந்த 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 மம்பட்டி எல்லாம் வந்து தேய்ஞ்சிருக்கான், தேஞ்சு மண்ணு பார்த்தா வேலைக்காரன் மாதிரி இருக்கான், பார்த்தா வேலை செய்யற மாதிரி. இது எல்லாம் பண்ணாலும் நம்ம இந்த வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணாலும் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கொண்டையை மட்டும் மறந்துட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணாலும் அவன் முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் மட்டும் மாறலையாம். அப்படியே பளீர்னு இருக்கானா. அவன் எல்லாத்தையும் அழுக்காக்குறான். அவன் உடம்பு அழுக்காக்குறான், அவன் கையில வச்சிருக்க வேஷ்டி அழுக்கா இருக்கான், அவன் கூட அழுக்காக்கி வைக்கிறான், எல்லாத்தையும் அழுக்காக்கி இருக்கான். ஆனா அவன் முகத்தை பார்த்தா பணக்கார வீட்டு பிள்ளைன்ற அந்த தேஜஸ் மட்டும் அப்படியே இருக்கான். கூலி வாங்கலையோ கூலி அப்படின்னு அந்த வந்தியம்மையுடைய வாசல்ல நின்று கத்தும் போது எந்த ஆன்மாவுக்கும் கேட்கலையா, யாருக்குமே கேட்கலையா. அவன் கத்துற ஒரு வார்த்தை யாருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி கத்துறானா, வந்தியம்மைக்கு வேணுமான்னு கேட்டானா, அரை கூவி வந்தருளும், அரை கூவி வந்தருளும், அரை கூவி வந்தருளும். யாரு? சிவபெருமான் மட்டும்தான் முக்திய கூவி கூவி விக்கிறவனா. ஏன்னா வித்தே ஆகணும், அவன் வித்தே ஆகணும், அவன் விற்காம போவே முடியாது. சிவபெருமான் யாருன்னா முக்தி என்ற இன்பத்தை கூவி கூவி அரை கூவி ஆட்கொள்ளும் வள்ளல் யாருன்னா சிவபெருமான். அவன் கூவுகின்ற குரல் அவளுக்கு கேட்டது. வந்த உடனே அவனை பார்த்த 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, அப்பவே முடிஞ்சு அவருடைய வினைக்கணக்கு நேரானது. யாருடைய வினைக்கணக்கு? வந்தியம்மையுடைய வினைக்கணக்கு நேரானது. என்னப்பா கூலி வேணும்னு சொன்னீங்க, அதுக்குதான் நிக்கிறேன். சரி, என்னால கூலி கொடுக்க முடியாது, நான் பிட்டு வியாபாரம் செய்பவன், அதனால பிட்டு மட்டும் நீங்க வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏம்மா நீ காசு கொடுத்து அது கடையில போய் நான் கொடுத்து அவன் கொடுத்து அதை நான் சாப்பிட்றதுக்கு டைரக்டா நீ கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கொடுப்பா. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன விஷயம், அப்படியா நான் என்னுடைய பிழைப்பையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும், அதே சமயத்தில் உனக்கும் கூலி தரணும். உதிர்ந்த புட்டு யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால உதிர்ந்த புட்டை நான் உனக்கு தருகின்றேன் சுவாமி. உதிர்ந்த புட்டு மட்டும் உனக்கு தர்றேன் சுவாமி. நான் கட்டியா, ஏன்னா நீங்க குழல் பாத்தீங்களா, குழல்ல போட்டு இப்படி தட்டணும் அப்படின்னா நேரம் அப்படி குழல்ல வந்து விழுகும். அந்த புட்டு உருண்டையா விழுந்தது அப்படின்னா அது வாங்குவாங்க, உடஞ்சிருச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஜிலேபி சுத்துறோம், ஜிலேபி உடஞ்சிருச்சுன்னா அது விற்க முடியாது இல்லையா, அது மாதிரி. ஆக எல்லாரும் அந்த புட்டை
அந்த புட்டு வந்து கடைசியில தள்ளி விடுறாங்க அம்மா. அந்த புட்டு அன்னைக்குன்னு பார்த்து தட்டுகின்ற எல்லா புட்டும் எங்க விழுது? தட்டுறா எல்லாமே உதிருது. அம்மா தட்டுறா, உள்ள தட்டுறா, எல்லாம் உதிருது. உதிர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? படுபாவி எந்த நேரத்துல வந்தானோ, என்ன வாய் வச்சானோ, என்ன மூஞ்சில முழிச்சோமோ, இன்னைக்கு வியாபாரமே ஆகல, எல்லாமே உதிர்ந்து போச்சு, இவனுக்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்குள்ள முணங்குவோம்ல, அந்த முனகல் இல்ல அவகிட்ட. அதுதான் அவளுடைய வாழ்வியல் தத்துவத்துல கிடைச்சது. அவ என்ன சொல்றா? பாருப்பா, இன்னைக்கு சொக்கநாதர் எல்லாமே உனக்குத்தான் படி அளந்திருக்காரு, எல்லாம் உனக்குத்தான், நல்லா வயிறார சாப்பிடு சாமி, என்னமோ தெரியல, என்னைக்கு நான் செஞ்சாலும் புட்டு உதிராது, இன்னைக்கு எல்லாமே உதிர்ந்துருச்சு சாமி அப்படின்னு சொன்ன உடனே சொக்கநாதர் சிரிச்சுக்கிட்டு, உதிர்ந்தது புட்டு மட்டும் அல்ல, உன்னுடைய வினையும் உன்னிடத்திலிருந்து உதிர்ந்தது அப்படின்னு சொல்லி புட்டை எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இடுப்புல கொஞ்சம் புட்டை அள்ளி கட்டி, அந்த காலத்துல புட்டை இடுப்பு அள்ளி கட்டிட்டு போவாங்க தெரியுமா? வெகு தூர பயணத்துக்கு போறவங்க எல்லாருமே எடுத்துட்டு போற உணவு பாத்தீங்கன்னா அந்த சிற்றுண்டி புட்டு தான். புட்டு கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட அது கெட்டு போகாது. எடுத்து கொஞ்சம் பண்ணிக்கலாம், நல்ல பசி ஆட்டும். கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் திம்முன்னு ஆயிடும். கொஞ்சம் கூட எண்ணெய், அந்த தேங்காய் துருவல், கருப்பட்டி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமான சத்து ஆட்டும். அந்த காலத்துல ஒரு குச்சியில கொண்டு போவாங்க, கொஞ்சம் குச்சி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் ஒரு பொருள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது புட்டு ஒரு சிறந்த ஒரு. அதனால நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், புட்டை கொஞ்சம் தன்னுடைய மடியில கொஞ்சம் கட்டிக்கிட்டு அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்தியம் இருக்கக்கூடிய மொத்த வினையும் வாங்கிட்டு போயிடணும். அவர்கிட்ட எந்த வினையும் இருக்கக்கூடாது, எல்லா வினையும் வாங்கிட்டு போகணும். எல்லா வினையும் வாங்கி தாங்கிட்ட வச்சுக்கிட்டு அவரு உள்ள போறாரு. போயிட்டு அங்கே என்ன செய்யறாரு, இந்த மாதிரி கரை அடைக்க போறாரு. பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, என்ன பையன் பார்த்தா இது எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக்க தக்க தம்பி, உனக்கு வேலை தெரியுமா அப்படின்னா, சூப்பரா வேலை தெரியும். யாரு? சொக்கநாதர். நான் சூப்பரா வேலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், வந்து கரையை கொஞ்சம் போல எடுப்பாராம். எடுத்துட்டு பக்கத்துல போறவன்ட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அங்க தெரியுமா, வேணுக்குமே கதை பேசுவாராம். அவன் போறவனால நிறுத்துவாராம். இங்க ஒருத்தட்ட போய் ஆடுவாராம், பாடுவாராம், செஞ்சுட்டு இருப்பாராம். என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா யாருக்குமே அந்த பிள்ளைய திட்டுவதற்கு மனசே வரலையா. அப்ப பார்த்தாலே பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு, என்ன 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 வேலையோ தெரியல இந்த பிள்ளைக்கு, இந்த மாதிரி ஒரு வேலை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாதங்கள் எல்லாம் வைகை நதிக்கரையில அப்படி பதிந்ததாம். பாதங்கள் எல்லாம் வைகை நதிக்கரையில அப்படி பதிந்ததாம். கடைசியில போயிட்டு அந்த புட்டு கடைசியில என்ன பண்ணுவாரு, அந்த மண் இருக்குல்ல, மண்ணு, இந்த மண்ணும் புட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாத்துறீங்களா? நீங்க குறுமணலும் புட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாத்துறீங்களா? நீங்க புட்டு சின்ன மண் தரலா இருக்கும், அது பாத்தீங்கன்னா மண்ணும் புட்டும், நீங்க அதுவும் கேப்ப புட்டு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மண்ணு மாதிரி இருக்கும். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குமா? பிட்டு எவ்வளவு சாப்பிட்டானோ அவ்வளவுதான் எடுத்துட்டு போவானா, அன்னைக்கு எவ்வளவு புட்டு சாப்பிட்டானோ அவ்வளவுதான் மண்ணு தூக்குவானா. ஏன்னா சரி, வினைக்கு வினை சரியாகணும்ல. எக்ஸ்ட்ரா வினை செஞ்சா அவளுக்கு போயிடும், நல்வினை செஞ்சா அவளுக்கு போயிடுமா? யாருக்கு? வந்தியம்மைக்கு நல்வினை செஞ்சா போயிடுமா? அவளுக்கே போயிடும், போய் திரும்ப பிறந்துடுவாள்ல. அதனால பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் வித்தனை. பிட்டு எவ்வளவு சாப்பிட்டானோ அவ்வளவுதான். நேர்படனா 500 கிராம் புட்டு சாப்பிட்டானோ 500 கிராம் தான் மண்ணு சமைப்பானோ. 500 கிராம் மண் என்னைக்கு கரை அடைக்க முடியும்? 500 கிராம் மண் என்ன கரை அடைக்கும்? என்ன பண்ணுவானா, போவானா, போயிட்டே இருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே தள்ளாடி அப்படியே சாப்பாடே 2 நாள் சாப்பாடாத மாதிரி என்ன பண்ணுவானா, பக்கத்துல இருக்கிறவங்களோட காலை தட்டி விட்டுருவாங்க, அவங்களும் கீழே விட்டுருவாங்க, மண்ணு கொட்டு போயிடுவான். ஐயோ கொட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹெல்ப் பண்ணுவான். என்ன பண்ணுவானா, இந்த புட்டு இருக்குல்ல, அந்த மண்ணு இந்த கரையில மேல இருந்து போடுவானா, போடுறப்போ தெரியாம தப்புக்கடி உள்ள விழுந்துருவான். இதுக்குள்ள வைகை கரைக்குள்ள விழுந்துருவான். சிவபெருமான் சொக்கநாதர் தெரியாம அந்த வைகை கரைக்குள்ள விழுந்துருவானா. விழுந்தோடனே அங்க இருக்கவங்க எப்படி இருக்கும்? அங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, வைகை கரை வெள்ளம் போயிட்டு இருக்கு, கொட்டை வந்த பையன் அந்த தட்டோட கீழே விழுந்துட்டானா எப்படி இருக்கும்? எல்லாரும் கத்துவாங்க. எல்லாரும் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ ஒரு பிள்ளை அப்படி விழுந்துருச்சு, யாராவது காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு அப்படி இன்னொரு இடத்துல அந்த தட்டு இருக்கு இல்லையா, தட்டை கவுத்தி அதுக்கு மேல அப்படி நீத்துருச்சு, அப்படி தெரியாத மாதிரி எனக்கு வருவாங்க. வந்து அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி இவன் தான் விழுந்து காப்பாத்தின மாதிரி அந்த மதுரையில கரையேறி திரும்ப வருவானா, திரும்ப விழுவான். திரும்ப 2வது விழுகிறப்ப என்ன இருக்கும், கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாரும். இவன் இப்படியே பண்ணாலும் 5-6 தடவை விழுகிறானா, இவன் கிடக்கான் விளையாண்டுட்டு இருக்கான், இவன் விழுகாட்டுவாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் பாக்க. அதுக்கு என்ன, நம்ம இவ்வளவு வேலை பார்த்துட்டு நம்மளை யாரையும் பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து இது மாதிரி நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணுவானா. திரும்ப சாயங்காலம் வருவானா, வந்து பாட்டி
உன் கரையை ரொம்ப அடைச்சிட்டேன் இன்னைக்கு. ஒண்ணுமே அடைச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப அடைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு புட்டு கொடுவேன், பசிக்குது பாட்டி அப்படின்னு, இந்த சாமி சாப்பிட்டு சாமி கேட்கும் போதெல்லாம் அந்த புட்டை கொடுத்து கொண்டே இருந்தால் எல்லாம் நிகழுது. ஆனா வருது என்ன, எல்லா கரையும் அடைஞ்சிருக்கு, ஒரு கரையை மட்டும் அடையலையே, வந்தியம்பாட்டி கரையை மட்டும் அடையலையே, என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்தியம்பாட்டிக்கு பதிலா ஒருத்தர் வந்திருக்கா, அப்படி கூலியாளு, அவர்னால அடைக்க முடியல. அப்படியா அப்படின்னு சொல்லி நானே வருகின்றேன் அப்படின்னு அந்த மன்னன் வர்றான். மன்னன் வர்றப்போ இவ எல்லாத்தும் தெரிஞ்ச பெருமான், எனக்கு எப்பொழுதுமே துயில் இல்லாதவன், கண்ணை ஒரு கணமும் சிமிட்டாதவன், அவன் தூங்குவது போல அங்கே பாவனை செய்கின்றான். தலைக்கு அந்த தட்டு, அந்த இடத்துல வேலை இடத்துல தூங்கக்கூடாது. எனக்கு இந்த உழைப்பாளர் தினம் வந்துட்டாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த புட்டு சொக்கநாதரை போட்டு ஹாப்பி உழைப்பாளர் தினம்னு போடுவாங்க எல்லாரும். இல்ல நீங்க பாக்குறீங்களா? இப்ப ஒரு ரீசெண்டா ட்ரெண்ட்ஸ் வந்ததுன்னா புட்டு சொக்கநாதரை போட்டு ஹாப்பி உழைப்பாளர் தினம் போடுவாங்க. நான் ரொம்ப திட்டுவேன். உண்மையிலேயே வஸ்ட் லேபர் யாருன்னா இந்த புட்டு சொக்கநாதர் தான் வஸ்ட் லேபர். அவன் தான் ஒண்ணுமே வேலை செய்யாதவன், வேலையே செய்யாம இருக்கிறவங்களையும் வேலையை கெடுத்து வேலையை சரியில்லாம பண்ணவா. நீங்க நார்மல் சொக்கநாதர் போட்டீங்கன்னா பரவாயில்ல, புட்டு சொக்கநாதர் கேரக்டர் என்னன்னா வேலை செய்யாம எப்படி எல்லாத்தையும் கெடுத்து. தயவுசெய்து இந்த போட்டோ போடாதீங்க, நீங்க சொக்கநாதர் போட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா சொல்லுவோம். அப்படி செய்யும் போது பெருமான் அங்க அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா தூங்குற இடத்துல பண்ணனால தன்னுடைய அந்த தண்டு என்று சொல்லுகின்ற, எப்பவுமே மன்னன் கையில ஒரு பிரம்பு இருக்கும். பிரம்பு என்பது ஆற்றுப்படுத்துவது, அறத்தினுடைய வடிவம். எப்படி காளை என்பது அற வடிவமோ பிரம்பு என்பது அற வடிவம். அறம், தவறு செய்தா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்வதுதான் அறம். அதனால கையில எப்பொழுதுமே மன்னன் கையில ஒரு 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 பிரம்பு இருக்கும். நம்மளுடைய நந்தியம் பெருமான் கையிலையும் பிரம்பு இருக்கும். பாத்தீங்களா? நந்தியம் பெருமான் கையிலையும் பிரம்பு இருக்கும். காரணம் என்னன்னா அறம் இருக்கு. தப்பு பண்ணா தண்டனை உண்டுன்னு சொல்வதுதான், அடிக்கிறது இல்லை. அது என்ன காட்டுது பிரம்பு அப்படின்னா, தப்பு பண்ணா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லுகின்ற. அதனால கையில மன்னன் கையில, பாண்டிய மன்னன் கையில பிரம்பு இருக்கின்றது. பிரம்பால ஒரு அடி முதுகுல, பிரம்பால ஒரு அடி அடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அத்தனை உயிர்களுக்கும் அந்த வலியானது முதுகுல வலின்னு அந்த வலி வந்தது. அத்தனை உயிர்களுக்கும் அந்த உயிர் சுதாமா அவர்கள் அதை காட்டுறாங்க. அந்த பெருமான் புட்டு சொக்கநாதர் அங்க வர்றதையும், அங்க வந்தியம்பாட்டி கொடுக்கறதையும், அங்க புட்டு சாப்பிட்றதையும் காட்டுறாங்க. அருமை 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 சுவாமி. அப்படி அத்தனை பேரும் அந்த வலியை வாங்குறாங்க. வாங்கி முடிச்ச உடனே என்ன ஆகுது, சிவசிவ ஆகா பிரம்பால் அடிபடுகின்ற காட்சியை நினைச்சு பாருங்க, எவ்வளவு அருமை. இந்த பிரம்பால் அடிபடுகின்றால் நம்முடைய சிவபெருமான். அடிபட்ட உடனே அந்த வலி எல்லா ஆன்மாவுக்கும் போகுது, எல்லா ஆன்மாவுக்கும் போயிடுது. போன உடனே வந்தது தெரிஞ்சிருச்சு, வந்தது யாரு, நம்மளுடைய சொக்கநாதர் தான் வந்திருக்காருன்னு தெரிந்தது. தெரிந்து முடிஞ்சு இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க, என்ன பண்ணிட்டான், கரையை அடைச்சிட்டான். அதுதான் முக்கியமான செய்தி. சிவபெருமான் என்ன பண்ணல, இவ்வளவு நேரம் விளையாண்டவன் போறப்போ கரையை அடைக்காம போகல, கரையை அடைச்சிட்டான். திரும்பி பார்க்கறான், கரை அடைந்தது, வைகை வெள்ளம் வடிந்தது, அப்படியே முடிந்தது கதை. இந்த கதைக்கு முன்புலம் பின்புலம் நிறைய இருக்கு. இந்த ஒரு காட்சி என்னன்னா, அந்த வந்தியம்மை ஒரே ஒரு வார்த்தை மன்னன் கிட்ட, மன்னா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு நான் ரொம்ப கிழவியா இருக்கேன், என்னால நானே பெற்று வைக்கின்ற கிழவி, எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த கிழவிக்கு தன்மானம் இடம் கொடுக்கல. இந்த கிழவியா இருந்தாலும் மதுரைனாலே தன்மானத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, தன்மானம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கிழவிக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லலாம், இது இந்த மாதிரி இது எப்பா நம்மளால முடியாதுப்பா, நீங்க பண்ணுங்கப்பானா. இதுவே 90 வயசுல வேலை, யாருக்கிட்டையாவது எனக்கு சாப்பாடு போடுங்கன்னா டெய்லி ஒருத்தவங்க சாப்பாடு போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. யாருக்கிட்டையும் இறைஞ்சு இருக்க கூடாதுன்னு சொல்லுகின்ற ஆற்றலுடைய அந்த ஒரு காரணத்தினால, தன்னுடைய வேலையை சரியாக செய்த காரணத்தினால வந்தியம்பாட்டிக்கு சாமி வந்தார். கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. வந்தியம்மா அந்த கிழவி கோவிலுக்கு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. என்னுடைய அனுமானப்படி அவள் கோவிலுக்கு சென்றதற்கு வாய்ப்பே கிடையாது. சொக்கநாதர் கோபுரத்தை பார்த்தே வழிபாடு செய்தவளாகத்தான் இருப்பாள். அவருடைய பக்தி அந்த அளவிலே தான் தன்னுடைய கொள்கையையும், தன்னுடைய அறத்தையும், தனக்கான தன்மானத்தையும், தனக்கான வாழ்வியலையும் தானே அமைத்துக் கொண்டு சிறிதும் பிழகாமல் தனக்குரிய தர்ம சிந்தனையிலே தன்னால் முடிந்த செய்திகளை எல்லாம் செய்த ஒரே ஒரு காரணத்தினால. நாமெல்லாம் கோவிலுக்கு போறது தர்மம் நினைக்கிறோம், இல்ல, தனக்குரிய அந்த தர்ம செயல்களை தானே செய்து வருவதுதான் தர்மம்.
அந்த செயல்களை சரியா செய்தா, பாண்டிய மன்னனும் தன்னுடைய செயல்களை சரியா செய்தான். அப்பேற்பட்ட இடத்துல சுவாமி என்ன பண்ணான்னா, புண்பாடு, அவன் முதுகுல புண் விழுந்திருக்கான். புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. எதை சொல்லுகின்றது இந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் உலகத்தை அளந்தவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவன், சூரியனை காட்டிலும் பல்கோடி அந்த பால்வெளி மண்டலங்களை எல்லாம் படைத்த பெருமான் சிவபெருமான். அவனே அடியார்க்கு எளியனாக வரும்போது, அடியார்களுக்கு வந்து தன்னுடைய அடிபட்டு உதவும் போது நாமெல்லாம் எப்படி உதவி செய்யணும், நாமெல்லாம் எப்படி வளைந்து நிற்கணும், நான் என்ற எண்ணம் எப்படி எப்படி அதை அறுபடணும் அப்படிங்கிற பெரும் பேராளன் என்ற பெருமாயை இந்த பாடல். அதாவது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தானே கூலியாளாக வரும்போது நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? என்ன சாமி இப்படி கேட்டுப்புட்டீங்க? எங்களுக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு, எங்களுக்கு வந்து 10 பங்களா இருக்கு, 2 பம்பு செட் இருக்கு, இவ்வளவுலாம் இருக்கு, எங்களை என்ன இல்லாதப்பட்டவங்க நினைச்சீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு காது. அதை சொல்லல, அதை சொல்லல, அதை சொல்ல. நம்ம என்ன இருந்தாலும் அவைகள் அனைத்தும் எங்கதான் போய் சேர போகுது? என்ன இருந்தாலும் அவைகள் அனைத்தும் நம்ம கிட்ட இல்ல. எல்லாம் இருந்தும் இல்லாதவர்கள் நாம். இறைவன் எப்படிப்பட்டவன்னா, எல்லாம் பெற்றும் அவன் இல்லாதவன், ஆண்டி. எல்லாம் பெற்றும் துவப்பதுதான் ஆண்டி. மன்னிக்கணும். ஆக இந்த தின்போர் விடையான் அப்படின்னு எல்லாத்தையும் அடக்கிறவன் இது அடக்க முடியாதா என்ன? இந்த ஆன்மாக்களுக்கு இப்படி வந்து அருள் செய்யணுமா என்ன? இல்ல. இந்த ஆன்மாக்களுக்கு சில எப்படி அருள் செய்தா அந்த ஆன்மாவுக்கு புரியுமோ அப்படி இறங்கி வந்து அருள் செய்த பெருமான். அதனால எந்த ஆன்மாவுக்கு எப்படி செய்ய முடியுமோ அப்படி அருள் செய்கின்ற நிலையில நாமும் நம்முடைய நான் என்ற ஆணவ மாயையை விலகி இறங்கி நாம் மற்ற எல்லாருக்கும் அருள் செய்யணும். அந்த பேராளன் நம்ம தான் பெரிய ஆளு, உலகத்தே நம்மளை விட யாரும் பெரிய ஆளு கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ண மாயையை நீக்கணும். எப்போ? பிறம்படிப்பட்ட செய்தி கேட்கும் போதெல்லாம், பிட்டுக்கு மண் சுமந்த செய்தி கேட்கும் போதெல்லாம், ஒவ்வொரு அடியவர்கள் இல்லத்திலும் கால்நோக நின்று வந்து அவன் அருள் செய்த செய்தி கேட்பதெல்லாம் நினைக்கும் போது, அப்பேற்பட்ட அருளாளனே அடியவர்களிடத்தே இப்படி 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 இறங்கி இருந்து அருள் செய்கின்றானே, இறங்கி இருந்து அருள் செய்கின்றானே பெருமான். அந்த பெருமானுடைய திருவடியை நம்ம எப்படி போற்ற வேண்டும்? அதனாலதான் அந்த சொல்லியிருப்பாரு, புடுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி உன்மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே, 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 தீவண்ண. அவன் யாருன்னா தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்கின்றான். யாரு? பாதிரியில் புலியூர் என்ன பண்ணுவான்? இறங்கி இருந்து அருள் செய்கின்றவன். அவனே இறங்கி இருந்து அருள் செய்யும் போது நாம இறங்குறதுல என்ன தப்பு? நாம இறங்கணுமா இறங்க கூடாதா? வேற யாருக்கு இறங்க வேணாம்? வேற யாருக்கு இறங்க வேணாம்? கோபப்பட்டுட்டா மனைவி கிட்ட இறங்கலாம், கோபப்பட்டா மாமியார் கிட்ட இறங்கலாம், கோபப்பட்டா நமக்கு கீழே அங்க இறங்கலாம், அங்க இறங்கலாம். பெருசா நம்ம போய் நம்ம அனாதை ஆசிரமத்துல அன்னை தெரசா மாதிரியோ இல்ல பெருசா நம்ம வந்து பண்ணோம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நான் எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பேன். ஆனா அவர்கிட்ட மட்டும், எங்க வீட்டுல அந்த அம்மா கிட்ட மட்டும் நான் அப்படிதான் இருப்பேன். அவங்க கிட்ட இப்படி கிரிச்சிட்டு தான் அழுவேன். தான் நீங்க சிவத்தை சரியாக பெற்றவில்லை என்ற முதல்ல இந்த பாடல் தருகின்ற பொருள் என்னன்னா, இறங்கணும், இடத்துல இருந்து இறங்கணும்.
இறங்குறத விட தொப்பு கடின்னு விழுகிறது நல்லது. தொப்பு கடின்னு விழுந்துறது. இறங்குறத விட விழுந்துருது. விழுந்துருங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட வந்து உங்களால ஆவது ஒன்றுமே இல்லை. உங்களால ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்க செய்ய முடியும். ஒரு பொருள் மட்டும் நீங்க செய்ய முடியும். வித் எந்த பொருள் நீங்க செய்ய முடியாது சாமி. என்ன பொருள்? நீங்க ஒரு பொருள் மட்டும் செய்ய முடியும். ஒரு பொருளை மட்டும் நீங்க செய்யலாம். வேற எந்த பொருளையும் நீங்க செய்யவே முடியாது. அடியார்கள் குருநாதர்களை வணங்குகிறேன். அப்படின்னா இதை சொல்ல வரேன். என்ன என்ன பொருள் ஐயா? அடியார்கள் சிவத்தை வணங்குறது, குருநாதர்களை வணங்குறது. ஒரே சரி, ஓகே. ஒரு பொருளை மட்டும் நீங்க செய்ய முடியும். ஒரு பொருளை மட்டும் நீங்க செய்ய முடியும். வேற எந்த பொருளையும் நீங்க செய்ய முடியாது. என்ன பொருள் அது? சரண்டர். அன்பையா, அன்பு. அன்புதான், அன்புதான். அன்புன்ற ஒரு பொருள் மட்டும்தான் இந்த ஆன்மானால செய்ய முடிஞ்ச பொருள். இது எதுவுமே இது எல்லா பொருளும் என்னது? இங்க இருக்கிற பொருள் தான் நீங்க கொடுக்குறீங்க. உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அன்பு தான். அந்த அன்பை தான் நீங்க செய்ய முடியும். அன்பு இறங்குனா தான் வரும், ஏறுனா வராது. தண்ணி இருக்கிற தண்ணி பிடிச்சிருக்கீங்க, மேல இருக்க தண்ணியை கீழே வர வைக்கணும்னா கீழே டியூப் எவ்வளவு தாழ்ந்து இருக்கோ அவ்வளவுதான் வரும். மேல தூக்கிட்டோம்னா தண்ணி கீழே இறங்காது. மேல தூக்கிட்டா தண்ணி கீழே இறங்காது. அதை எவ்வளவு தாழ்வா வைக்கிறோமோ அந்த சேனல் அப்பதான் தண்ணி. அது போல எவ்வளவு இறங்குறோமோ, ரொம்ப பெருசா இறங்க வேணாம். உங்க குடும்பத்துல இறங்குங்க. உங்களுக்கு யாராவது கொஞ்சம் நண்பர்கள் கிட்ட இருக்கா, இறங்குங்க. அருள் செய்யுங்க, அன்பு செய்யுங்க. பேராளன் என்ற சிவபெருமான் என் குணத்தான் போரேர் விடையான் சிவபுரத்தார் போரேறு தேவர்குல சிங்கம் என்றெல்லாம் பாராட்டப்படுகின்ற சிவபெருமானே அடியார்களிடத்த பொட்டி பாம்பா அடி வாங்கி அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்க கொடுக்கின்ற அத்தனை பொருளையும் ஏத்துக்கிட்டு அவன் அத்தனையும் செய்யறான். அப்படின்னா நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பெரும் மாயை நம்ம இறங்கணும். நமக்கு ஏற்றம் இல்லவே இல்லை. ஏற்றுடை கொடிதான் இருக்கே தவிர நமக்குள்ள ஏற்றம் எந்த ஏற்றமும் இல்லை. இது மதுரையில ஒரு வார்த்தை கேட்பாங்கல்ல, என்ன ரொம்ப ஏத்தமா கேட்பாங்க. மதுரையில ஒரு வார்த்தை இருக்கு, ரேவதி அம்மாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மதுரைக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை, ரொம்ப ஏதாவது திமிரா ரொம்ப ஏத்தமா இருக்கு. ஏத்தமா இருக்குன்னா அதாவது இறங்கவே ரொம்ப ஏறி இருக்கு. சோ அது போல இறங்குதல் என்பதுதான் நம்மளுடைய மிகச்சிறந்த பணி என்பதை நாம் இங்கு தெளிவாக சொல்லி இந்த அளவிலே மிகப்பெரிய இந்த தின்போர் விடையான் சிவபுரத்தான் போரேறு மண்பால், இத ஒரு செய்தி மட்டும் நம்ம சொல்லி நிறைவு செய்யலாம். 53 ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் கேட்ட கேள்வி, வந்தியம்பாட்டி கிட்ட சாப்பிட்ட புற்றினுடைய இன்பம் எல்லா ஆன்மாவுக்கும் சேரலையே, பாண்டிய மன்னன் அடித்த அடி மட்டும் எல்லாருக்கும் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்ட கேள்வி. ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு ஒண்ணு தெரியாது. என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு இன்பம் என்றால் என்ன அப்படின்னு தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த ஆன்மாவுக்கு இன்பத்தினுடைய டெபினேஷன் தெரியாது, ஆனா துன்பத்தினுடைய டெபினேஷன் கிளியரா தெரியும். உங்களுக்கு இருள் தெரியும், வெளிச்சம் தெரியுமா? வெளிச்சம் டிஃபரன்ஸ் இங்க கிட்டத்தட்ட ஒரு 6 லைட் இருக்கு. 6 லைட் இருக்கு, ஒரு 7 லைட் இருக்கு. இங்க 7 லைட்டுக்கான வெளிச்சத்தை நான் பிரிக்க முடியுமான்னு கேட்டா பிரிக்க முடியாது. புரியுதுங்களா சாமி? இல்ல ஆன் பண்ணிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் வீடியோ ஒரு நிமிஷம் ஆன் பண்ணலாம் சாமி. என்னாச்சு? ஆன் பண்ணி தானங்க இருக்காங்க, எல்லாரும் ஆன் பண்ணி தான் இருக்காங்க. ஆன் பண்ணி இருக்காங்க ஐயா, எல்லாம் ஆன் பண்ணி இருக்காங்க. என்னாச்சு தெரியல, எனக்கு தான் ஏதோ இங்க தெரியல. அப்போ இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய லைட் போட்டிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு லைட் அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? நிறைய லைட் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல, நீங்க அந்த லைட் வெளிச்சத்துல உட்காந்துருக்கீங்க, இந்த லைட் இந்த வெளிச்சத்துல இருந்து வருது, அந்த லைட் அந்த வெளிச்சத்துல இருந்து வருதுன்னு உங்களை ஏதாவது டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஒரே ஒரு இருட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? இருட்டு நமக்கு நல்லா தெரியும், வெளிச்சத்தை தான் பிரிச்சு பார்க்க தெரியும். இந்த ஆன்மாவுக்கு இருள் நல்லா தெரியும், ஆனா வெளிச்சம் தெரியாது. அது போல இந்த ஆன்மாவுக்கு துன்பம் நல்லா தெரியும், ஆனா இன்பத்தினுடைய அளவு தெரியாது. அதனால சாமி சாப்பிட்டாரு, இன்பம் எல்லா ஆன்மாவுக்கும் போச்சு, ஆனா இன்பத்தை அதனால பிரிச்சு பார்க்க தெரியல. எப்படி எல்லா ஒளியும் கலந்துருப்போ வேற வேற, ஆனா துன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு அடியானது எல்லா ஆன்மாவுக்கும் பறந்தது. அது போல இப்போ துன்பத்துக்கு இந்த ஆன்மாவுக்கு விடை இருக்கு, இன்பத்திற்கு இந்த ஆன்மாவுக்கு விடை இல்ல. இன்பம் எது எங்க இருக்கு? இன்பம் இப்ப ஆன்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா? இன்பம் எங்க இருக்கு சுவாமி? இன்பம் எங்க இருக்கு? எல்லா இடத்துல அன்பு செய்யறதுல இருக்கு. அன்புல இருக்குங்க சாமி.
ஆக 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 அடியன் செய்த தவம் எல்லா அடியார்களுக்கும் செய்கின்ற அந்த தவத்துல எல்லார்கிட்டையும் நீங்க அன்பா நடக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த இன்பம் தான் மாறாத இன்பம். எல்லார்கிட்டையும் அன்பா எடுத்து பாருங்களேன். உங்க இன்பத்தை யாராவது டச் பண்ண முடியுமா? உங்களை துன்பத்துக்குள்ள யாராவது சூழ வைக்க முடியுமா? எல்லா ஒரு வார்த்தையில கூட, இந்த ஒரு செய்தி மட்டும் கவனிங்க எல்லாரும். ஒரு வார்த்தை இந்த முழு திருவாசகத்திலையும் ஒரு இடத்துல கூட பாண்டிய மன்னன் தனக்கு செய்த அநீதியை, தனக்கு செய்த அந்த துன்பத்தை ஒரு இடத்துல கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டார். சிவபெருமான் செஞ்ச துன்பத்தை கூட ரெஜிஸ்டர் பண்ணுவார். என்னை விட்டுட்டு போயிட்ட கடையவனேனை விட்டுடுத்தி கண்டாய், என்னை விட்டுட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லி பெருமானை கூட சொல்லுவா. அப்படி பெருமான் கூட என்னை தவிக்க விட்டாருன்னு சொல்லுவார். ஆனா ஒரு இடத்துல கூட பாண்டிய மன்னன் என்ன சொல்றாரு? புண்பாடல் பாடி தண்டாலே பணி கொண்டானா. தண்டால அடிக்கலையா. தண்டு அவன் கையில வச்சிருக்கிற பிரம்பு என்ன பணி செய்யணுமோ அந்த பணி செஞ்சுட்டான். தண்டு பிரம்பு என்ன பணி செய்யும்? பிரம்பு வச்சு என்ன பணி செய்ய முடியும்? அடிக்கத்தான் முடியும். பிரம்பை வச்சு தோசையா சுட முடியும், இல்ல பிரம்பை வச்சு அல்வாவை கிண்ட முடியும்? பிரம்புனால அடிக்கத்தான் முடியும். தண்டாலே பணி கொண்ட, தன்னுடைய தண்டுனால என்ன பணி செய்தானோ அந்த பணியை செய்தான்னு சொல்லி ஒரு இடத்துல கூட. அது போல நமக்கு ஏதாவது அநீதி யாராவது செய்தாலும் அவர்களை பற்றி அங்கலாய்ப்பு கொள்ளாம, அது அவர்கள் நமக்கு பெருமானால பெருமாள் கொடுத்த பணியை செய்திருக்காங்க. சிவபெருமான் கொடுத்த பணி என்ன? இன்னைக்கு என் மனசை கஷ்டப்படுத்தணும், அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய அன்பானது எல்லாருக்கும் சமமா போகும். நமக்கு துன்பம் எப்ப வரும்? ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்ற அந்த எண்ணமே வராது. எல்லாம் சிவபெருமான் பண்ணிருக்கா அப்படின்ற எண்ணம் வரும்போது நமக்கு இந்த துன்பம் என்ற நிகழ்வு எப்பொழுதுமே வராது. துன்பத்துக்குள்ள மூழ்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் பேராளன் என்ற மாயையை நமக்குள்ள நீக்கி எல்லாருக்கும் வளைந்து எல்லாருக்கும் அன்பு செய்கின்ற நிலையை நாம் செய்தாலே ஒழிய நாம கிட்ட இன்பம் என்பது நிலையாக இருக்காது. இந்த பேராளன் என்ற பெருமாயை இந்த அளவிலே அடியேன் குருநாதர் குருவர்கள் கொண்டு நீக்கிறீங்க. குருநாதர் ஒரு செய்தி மட்டும் சொன்னாரு, அதை நான் இங்க சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு 2 நிமிடம் செய்தி. என்ன அப்படின்னா, குருநாதர் சொன்னது, என்னதான் இருந்தாலும் நல்லவர்களாக இருக்கணும். யாரு நல்லவர் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு குறள் உண்டு. அந்த குறள் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அணத்துக்கண் ஆகுல நீரபிற என்ற குறள். ஆகவே அந்த குறளின் படி நம்ம மனத்துக்கண் மாசிலனா ஆகிறது தான் ஒரு மிகப்பெரிய தவம் என்ற ஒரு நெறி செய்தியை குருநாதர் சொல்லி முடித்தார். அந்த செய்தியும் அப்படியே நீங்க சொல்லி, ஆகவே பேராளன் என்ற பெருமாயையை யாருக்கு இல்ல? உண்மையிலேயே பேராளன் சிவபெருமான் தான். அவனுக்கே இல்ல தான் பேராளன்றது. தன் பெருமை தானறியா தன்மையனே என்று சொல்லுகின்ற தன்னுடைய பெருமையை தானறியாத பெருமான். நாம மட்டும் பெருமை பேசிக்கிறோம், என்னால அது முடியுது, என்னால இது முடியுதுன்னு. அதனால அப்பேற்பட்ட பெருமையெல்லாம் ஒளிந்து சிவத்துக்கு முன்னதாக சரணாகதியாக அவன் திருவடியிலே வீழ்ந்து எல்லா உயிர்களிடத்தும் மாறாத அன்பை செய்வதனாலே நாம் நீளாத இன்பத்தை, குறையாத இன்பத்தை என்றும் பெருமானுடைய திருவுருளாலே பெறுவோம் என்று சொல்லி இந்த அமர்வினை அடிய நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் சென்று விட வேண்டாம், அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து 10 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் இல்லை, மேல டைம் தான். அதனால அடியார்கள் இருந்து அந்த பதிவுகளை கேட்டு போகலாம். நிறைவு செய்யும் முகமாக சரவண ஐயா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். திருவிடமக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம. அடியார்களுக்கு ஒரு பெரும் செய்தி.
இனிமே 6:05க்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். 2 அடியார்கள் வந்தாலும் சரி, ஒரு அடியார் வந்தாலும் சரி, யாருமே வராட்டாலும் சரி, அடியேன் 6:05க்கு தென்னாடுடைய சிவனே போற்றி ஒலிக்க ஆரம்பிச்சோம். 6:05க்கு ஒலிக்க ஆரம்பிச்சோம். சரியாக இந்த இந்த கால அவகாசம் சரியாக இந்த வருடம் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு அடியார்களுக்கு அடியன் ஒரு உறுதி செய்கிறேன். அதனால அடியார்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா சொக்கநாத வெண்பா நீங்க கேட்கலாம். சொக்கநாத வெண்பா கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வரலாம். அதனால எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. அடியார்களுக்கு அனுபவம் பேச இந்தியா டைம் வந்து 8:35 ஆரம்பங்கய்யா. இந்தியா டைம் 8:35. நான் 6ன்னு சொல்றேன்னா மன்னிக்க. காலையில சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேங்க ஐயா. வழிபாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன் காலையில. இங்க டைம் 6 மணி, அதை சொல்லிட்டு மன்னிக்கணும். இந்திய நேரம் 8:35 மணிக்கு சரியாக திருவாசக சிந்தனை தொடங்கப்படும். அதனால அடியார்கள் 8:30க்கே எழுந்துருவிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை இன் பண்ணிட்டு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். 8:30க்கு எழுந்தருளும், 8:35க்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். அப்படிங்கறதுனால அடியார் பெருமக்கள் அந்த நேரம் எழுந்தருளி சரியாக 1.5 மணி நேரத்தில் நிறைவு செய்யப்படும். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டா 10 நிமிஷம் தான், அதுக்கு மேல அனுபவம் கிடையாது. அனுபவம் ரொம்ப சுருக்கித்தான் சொல்லணும், நீட்டி சொல்லக்கூடாது அப்படிங்கிற நியதியும் வகுத்தாச்சு. அதனால அடியார்கள் ரொம்ப சுலபமா கருத்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லலாம். சுதாமா அவர்கள் கரம் உயர்த்திருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சுதாமா, நீங்க அனுபவம் சொல்லணும்னா கரம் உயர்த்துங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சுதாமா அவர்கள். சுவாமி ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. சுவாமி பேசுங்க ஐயா. இன்னைக்கு வந்து எனக்கு வேணுங்க. சாமி கேக்குதா? எனக்கு தான் விட்டு விட்டு கேக்குதா? எல்லாருக்கும் விட்டு விட்டு தான் கேக்குதுங்க. எதுவுமே கேட்கல சுதாமா, நீங்க சொன்ன. ஒரே நிமிஷம். அம்மா கட் பண்ணிட்டு கூட வரட்டும். நல்ல விவேக் சுப்பிரமணியன் அம்மா சுவாமி பேசலாம். சுவாமி அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, பிறந்த தினம் சொல்றாங்க. ஓ சிவ சொக்கநாதா, இது நம்ம வாழ்த்து செய்தி குரூப்ல போடலையா அம்மா? இன்னைக்கு அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது வந்து அடியன் அதே. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, இதையும் நான் கொஞ்சம் அந்த ஒரு மாயை நான் சரி பண்ணணும். அழியார்கள் வந்து பிறவி திருநாள் அப்படின்னு சொல்றது அங்க அது வந்து ஆக்சுவலி அருளாளர்களுக்கு மட்டுமே சொல்ல வேண்டிய விஷயம். அது கூட பிறவியை நம்ம கொண்டாடுறது இல்லை. அதனால பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கு சரியான பொருள். அதனால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். அது யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு போகுது. அதனால அதுவும் நான் அடியன் உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்றதுக்கு ஆசைப்பட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுவாமி. ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்ணி மீனாட்சி, அடியனுடைய குருநாதர் எல்லா அடியாருடைய குருவர்களும் திருவள்ளும் நினைக்கப்பெற்று அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பெரும்பேற்றை வாழையடி வாழையாக பெற்று இகபர சௌபாக்கியத்தோடு எல்லா விதமான வளங்களும் பெற்று இல்லறம் சிறக்க நல்லறமாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அடியார்கள் குருநாதர் திருவடி பணிந்து தங்களை வாழ்த்துகின்றேன் சுவாமி. வாழ்க பல்லாண்டு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரும் கடுமள பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் மானசீகமாக மலர் குவியல்களை எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு நீங்க மலர் குவியல்களை தூவலாம். அம்மாவோட சிரசுல சிவாயிரம் சிவாய் நல்லா இருக்கும். நல்லா மானசீகமான மலர்கள் அம்மா கிட்ட வந்து சேர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கணும் சாமி, ரொம்ப பகுக்காலம் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் அம்மாவுக்கு நன்றிகள் சாமி. ரொம்ப மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி. அடுத்தபடியா அம்மா இப்போ அனுபவம் அப்போ பிறந்த நாளுக்கு எல்லாரும் கிஃப்ட் வந்து நாங்க கொடுப்போம். ஆனா நீங்க இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கணும் கிஃப்ட். என்னன்னா அனுபவம் சொல்லணும், ஒரு வார்த்தைகள் அனுபவம் சொல்லணும். கண்டிப்பா பிறந்த நாள் பர்த்டே பேபி, அது கண்டிப்பா பிறந்த நாள் குழந்தை இன்னைக்கு அனுபவம் சொல்லி ஆகணும். சொல்லுங்க சுவாமி, நீங்க சொல்லலாம். நமச்சிவாய். ஐயா பிட்டுக்கு நான் பாதியில தாங்க வந்தேன், கோயிலுக்கு போயிட்டேங்க. பாதியில கேட்டது மட்டும் சொல்றேங்க. அந்த பிட்டுக்கு மண் சுமந்தது சொன்னீங்களேங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைங்க. சாமியோட அருள் இது பண்ணது. அது வந்திப்பாட்டிக்கு போய் அருள், அதாவது எல்லாரும் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கும் போது, ஆனா அந்த அம்மா யார்ட்டையும் சொல்லாம அவங்க மனசார அவங்களோட தொண்டு அவங்க தொடர்ந்து செய்யறத வந்து சாமி வெளிக்காட்டி இருக்காரு எல்லாத்துக்கும். அப்படிங்கறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ரொம்ப அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள அவரை நினைச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம நான் சிவன் பக்தர், நான் அந்த தொண்டு செய்யறேன் இந்த தொண்டு செய்யறேன்லாம் சொல்லாம நம்ம மனசார நம்ம அவரை வேண்டி நம்ம முடிஞ்ச தொண்டை செஞ்சோம் அப்படின்னா
சிவபெருமா நமக்காக இறங்கி வந்து நம்மளுக்கு அருள் புரிவாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிஞ்சு. சொக்கநாதா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி, அருமை அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி சாமி, அருமை அருமை. மற்ற அடியார்கள் யாராவது அவங்க கரம் ஏத்துனீங்கன்னா அவங்களுக்கு சொல்லலாம். கரம் யாராவது அடியார்கள் அவங்க அனுபவம் சொல்றதுக்கு யாராவது இருக்கீங்களா சுவாமி? அங்கர்கண்ணியம்மா சுவாமி. ஐயா திருவடி வணங்கிறேன் ஐயா, அனைத்து அடியார் திருவடி வணங்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்க சிவபுரத்தாருக்கு சொன்னது வந்து சாலோபம், சாமீபம், சாயுஜ்யம், சாரூபம், சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லிங்க திருமேனில இருந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் சிவம் வந்து வெளிப்படும் நம்ம அப்படின்னு சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த நான்கிற மாயை எப்படி நீங்கும்னா, எல்லார்கிட்டையும் அன்பு செய்யணும், அடியார்களுக்கு எல்லாமே தொண்டு செய்யணும். அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது நான்கிறது வெளிப்படாம இருக்குங்கிறது இன்னைக்கு அது நான் எப்படி மாத்துறதுன்னு தான் நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு இதா போய்கிட்டு இருக்கோம். அந்த நான்கிறது எப்படி அது போகும் நம்மளை விட்டு அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு அந்த பதில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்திப்பாட்டி வந்து தன்னுடைய உழைப்பை வந்து கொடுத்து அதுல வந்து சிவத்தை பார்த்திருக்காங்க. உழைப்பு, அவங்களுடைய நேர்மை, அந்த வயது முதிர்வு காரணம் எல்லாமே இருந்துமே நம்ம வந்து ஒரு சரியான தொண்டு செய்யணும் அப்படின்னு அந்த தொண்டை அதை அவங்க செஞ்சிருக்காங்க சாமிக்கு. அது சாமியை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அவங்க வினைக்கு ஏத்த மாதிரி அந்த பதிகம் படிக்கும்போது நான் நினைப்பேன் இது எப்படிங்கிறதுக்கு அதுக்கு நேர்படங்கிற வார்த்தைக்கு நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. பிட்டு நேர்பட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வினைகளை வந்து சாமி குறைச்சிருக்காருங்கிறது தெரிஞ்சுச்சு. நம்மளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான்கிறதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் இப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே கோபம் அதெல்லாம் வரல. இல்ல எப்போ பேசினாலுமே அந்த தன்மையா வர்றது, அதை நினைக்க கூடாத தன்மை அதெல்லாம் வருது. இன்னுமே நம்ம நிறைய பண்படணுங்கிறது புரிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சாமியே வந்து அருள் செஞ்சிருக்காரு. அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது இனிமே நிறைய நம்ம மாத்திக்கணும், குணங்களை மாத்தணுங்கிறது புரிஞ்சுது ஐயா. சிவாய. வந்தியம்மை பாட்டி வெளியே தொண்டு செய்யல, வெளியே போய் தனியா போய் கோயில் கோயிலா ஏறி இறங்கி உழவாரம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அப்படி எதுவுமே செய்யல. ஆனா தன்னுடைய வாழ்க்கையே தொண்டா மாத்திக்கிட்டாங்க. தன்னுடைய வாழ்வியல் நெறியையே தொண்டா மாத்திக்கிட்டாங்க. அவங்க பெருசா தேடி போய் ஒவ்வொரு கோயிலா போய் நான் சுத்தம் பண்ண போறேன், ஒவ்வொரு கோவிலுக்கு நான் போறேன், நாங்க அங்க இது பண்றேன் எதுவுமே செய்யல. தன்னுடைய நார்மல் லைஃபையே தொண்டாக மாற்றியவர்கள் தான் 63 அவர்கள் யாரும் தனித்தொண்டு செய்தவர்கள். அதனால உங்களுடைய வாழ்வியலையே தொண்டாக மாற்றுகின்ற அந்த பெரிய டெக்னிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்தியம்மை பாட்டியில் நம்ம கத்துக்கிற டெக்னிக். சந்திராம சுவாமி. திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா 2 வார்த்தை தாங்க ஐயா. அதாவது பக்தி செய்யும் போது நம்ம வண்டு போல இறைவன் திருவடி நோக்கி மேல மேல போகணும். அதே மாதிரி அன்பும் சரணாகதிக்கும் வந்து நீர் போல கீழே கீழே போகணும். 2 அடியில உலகத்தை அளந்தாச்சு. வாதவூரர் வண்டு யாரு? நம்ம மாணிக்கவாசகர் மாதிரி பக்தி செய்யணும், நம்முடைய சிவபெருமான் பெருந்தகலை அவன் மாதிரி இறங்கி வரணும் அப்படின்னு 2ஐயும் தூக்கி காமிச்சு, ஒண்ணு மேல போகுது, ஒண்ணு கீழே போகுது. எவ்வளவு அருமையான வார்த்தை. விவேக் சுப்பிரமணியன் சுவாமி. சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா சொல்லலாம். விவேக் சுப்பிரமணியன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்கய்யா, திருவடி வணங்கிறேங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட பேராற்றல். சிவாய நம்ம ஐயா. திருமுக தரிசனம் வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாம் சாமி. சிவாய நம்மங்க. இன்னைக்கு வந்து பேராற்றலை பத்தி நம்ம 16வது பாடல்ல பார்த்துட்டு வர்றாங்கய்யா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பல் வருதுங்கய்யா. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து அகண்ட ஆற்றல், பேராளன். நம்ம வந்து கண்ட ஆற்றல், அதாவது கட்டுப்பட்ட ஆற்றல்ல தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போன வாரத்திலேயே 3 இது சொன்னீங்க. அறிவித்தால் அறியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து திருவெம்பாவை அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா, நம்ம வந்து சக்தியை வந்து சாமி வந்து சிவத்துல இருந்து இறங்கி வந்து சக்தியா வர்ற நிலைய வந்து வியந்து பாடுறதல் தான். சிவமா தனியா வந்து நம்மளை வந்து நேரடியா வந்தா நம்மளால பக்குவம் இல்லை, நம்மளால அவரை அதை ஏத்துக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த கரண்ட்டை வச்சு சொன்னீங்க ஐயா. கூட அதுக்கு ஒரு அளவு சொன்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் தயாரிக்கும் போது 750 வாட்ஸ் வருது அப்படின்னா, ஆனா அந்த முழுமையான அப்படியே வந்து நம்ம மேல அந்த கரண்ட் பட்டாலோ அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்ப எப்படி கொஞ்சம் வோல்டேஜ் கம்மியாகி அதிகமாகி வரும்போதே மிக்சி ஆன் பண்ணா, கிரைண்டர் ஆன் பண்ணா
மோட்டர் கெட்டு போயிடுதோ அது காயில் போய் நம்ம ஓட முடியாத போற மாதிரி சிவம் அப்படியே தன்னோட ஆற்றலோட முழுமையா நம்ம கிட்ட, நம்ம ஆன்மா கிட்ட வந்து கருணை செய்யலான்னு வந்தாலும் கூட நம்மளால அதை ஏத்துக்க முடியாது, நம்ம அதை தாங்க முடியாத போயிரும். அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் சாமி வந்து திருவருளா இறங்கி வர்றாரு. நம்ம கேவலத்துல நம்மளோட அறிவு முழு இருள்ல கிடந்த போது, ஆணவத்தோட மட்டும் கிடந்த போது அவரு கருணைப்பட்டு இந்த நிலையில நம்ம இதுக்கிட்ட உதவ முடியாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்மளுக்கு தனு கரண புவன போகங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அந்த கரண்ட் அங்க உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு ஒரு யூனிட்ல அந்த இதுல வந்து கம்பத்துல வந்து அங்க சேரும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுல பக்குவப்படுத்தி கொண்டு வந்து ஒரு 500 வாட்ஸ்ல கொடுக்குறாங்க. அப்படின்னா 500 வாட்ஸ்ல தான் நம்மளுக்கு இந்த உலகம் உடம்பு இதெல்லாமே. அப்ப அதுல இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரும்போது 250 வால்ட்ல வருது. அப்படிங்கும்போது நம்ம இந்த உலகியல்ல இருந்து நம்மளுக்கு செய்யும் போது சாமி அப்படி முழுசா வராத திருவருளா வர்றாரு. அந்த திருவருளா வீடு வந்து சேர்ற வரைக்குமே திரோதான சக்தியா தான் வர்றாரு. நம்மளுக்கு பக்குவம் வந்து அந்த மிக்சி கிரைண்டருக்கு எந்த அளவுக்கு உள்ள போய் அந்த அரைக்கிற அளவுக்கு ஒரு மோட்டர் ஓடுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தயாரான நிலையில இருக்க ஒரு பொருள் தான். ரிப்பேர் ஆனதை வச்சா நம்மளால அது பொருளை அரைக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம மனப்பக்குவத்துல நம்மளோட இருளை குறைக்கிறதுக்கு வேண்டி சாமி திரோதான சக்தியா இறங்கி வந்து நம்மளை பக்குவப்படுத்துறார். பக்குவப்படுத்தும் போது பார்த்தா நம்மளுக்கு வந்து மரக்கருணை தான் முதல்ல வந்து நம்மளோட வினையின் காரணமாக தான் வினையை கழிச்சு ஓரளவுக்கு நம்ம அனுபவப்படும் போதுதான் இது வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், நம்ம நிலை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அதை நம்ம குடும்பத்துல முதல்ல நீங்க வந்து அதை தொடங்குங்கன்னு சொன்னீங்க. வெளியில எல்லா உயிர்களிடத்துல அன்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு வர்றீங்க. அதை வந்து நீங்க அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இருக்கோ இல்லையோ குடும்பத்துக்குள்ள நீங்க சம்பாதிக்கிறீங்க, நம்மனாலதான் இந்த குடும்பம் நடத்துது, நம்ம தான் இந்த மனைவியை காப்பாத்துறோம், இந்த குழந்தைய காப்பாத்துறோம், நம்ம அப்பாவை காப்பாத்துறோம், அம்மாவை காப்பாத்துறோம், நம்ம இல்லைன்னா இவங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாயையிலிருந்து நம்ம விலகணும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாடலோட கருத்துன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. இந்த மாயையிலிருந்து நம்ம விலகிறதுக்கு வந்து நம்மளுக்கு திரோதான சக்தியா வந்து சாமி செயல்படுது. இந்த செயல்பட்டுட்டு வரும்போதுதான் இது ஒண்ணுமே இல்லை, நம்ம இல்லைனாலும் படைச்ச அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், அவன் எல்லாம் உருவாக்குறாங்கிற ஒரு நிலைக்கு வரும்போதுதான் வந்து நம்ம இதை விட்டு விலகணும்னு நினைக்கும் போதுதான் சாமி வந்து அருளாற்றலா மாறி அதே சக்தி நம்மளுக்கு வந்து அருளாற்றலா மாறி குருநாதரா வர்றாரு. குருநாதர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த போன் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலுமே சார்ஜ் இருந்தா மட்டும்தான் இந்த போனை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி இந்த தனு கரண பூன போவம் எல்லாம் இருந்தாலும் சாமி நம்மளுக்காக இறங்கி வந்தாலும் அவரை அனுபவிக்கணும். அப்படின்னா இப்ப சாமி இறங்கி வர்ற நிலை பார்த்தீங்கன்னா சதாசிவமா வர்றாரு, மகேஸ்வரரா வர்றாரு, வித்தேஸ்வரரா வர்றாரு, இவங்க பெருமாள் பிரம்மா இவங்களை ருத்ரன் எல்லாம் வச்சு படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அருளல் திரோதான சக்தி வரைக்கும் 5 தொழிலை பண்றாரு. அப்படின்னா அந்த படிநிலையில இறங்கி வரும்போது அதுல இருக்க ஆற்றலையும் அந்த கரண்ட்டை வந்து நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் ஏத்துனாதான் போன் பயன்பாடு. சார்ஜ் இல்லைன்னா அப்படின்னா கரண்ட் இல்லைன்னா இந்த போன் எப்படி பயன் இல்லையோ அந்த மாதிரி நம்ம பிறவி எடுத்து வந்ததுல நம்மளுக்கு குருநாதர் வேண்டும். குருநாதர் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த படிநிலைக்கு போய் சிவத்தை வந்து கோயிலுக்குள்ள எல்லா உருவமா இருந்தாலும் அருவுருவமா இருந்தாலும் அவர் அடைவதற்கு நம்மளுக்கு குருநாதர் வந்தாதான் நம்மளுக்கு வந்து இந்த பிறவி பயனே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த இதுல குருநாதரா வர்றதா வந்து சிவபுரத்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் சொன்னீங்க. அதாவது தின்போர் விடை அப்படிங்கிறது வந்து ஒரு நமச்சிவாய சுவாமி விவேக் சுப்பிரமணியன் அம்மா மன்னிக்கணும். அகைன் வந்து நம்ம காலம் வந்து ரொம்ப ப்ரிசைஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேல நம்ம கொண்டு போறதுலன்னு ஒரு பெரிய திண்ணமான முடிவு இருக்கும். அதனால தாங்கள் சொல்லுகின்ற கருத்தை சுருங்க சொல்லி அதை என்ன அந்த பாயிண்ட் அப்படின்னு நீங்க உங்க அனுபவத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி. மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இடையூறுக்கு மன்னிக்கணும். அம்மா குரலுக்கும் அடியன் வந்து இது பண்ணணும். அதனால நீங்க இதையே 2 மணி நேரம் பேசி அனுப்பிச்சாலும் அதுக்கு அடியன் கேட்கறதுக்கு காத்திருக்கேன். அடியார்கள் நிறைய பேருடைய அந்த எண்ணம் அதுவாக இருக்கிறதுனால
பிரிசைஸா சொல்லி நம்ம அனுபவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம். நீங்க சொல்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரையில பிட்டுக்கு வந்தியம்மா பாட்டிக்கு வந்து பிட்டு சுமக்க சாமியே கூலியாளா வர்றாரு. அதாவது படைத்தலுக்கு பிரம்மாவையும் காத்தலுக்கு விஷ்ணுவையும் ஒடுக்கிறதுக்கு ருத்ரனன்னு வச்சிருந்தாலும் ஆனா அடியார்களுக்கு வந்து அருள் செய்யறதுல சாமி மட்டுமே கீழே இறங்கி வர்றான். அவன் யாரையுமே சக்தி அம்மாவையும் கூட திரோதானமா அனுப்புறாரு அருள் சக்தியா வர்றதாலய. ஆனா தனக்கு தன்னை வெளிப்படுத்தி அவங்கள ஆட்கொள்ள வரும்போது கடைசி ஃபைனல் நேர்முக தேர்வு அப்படிங்கிறது வந்து சாமி மட்டும்தான் வர்றான், வேற யாரையுமே வைக்கிறது கிடையாது. அவன் வந்து அவன் பார்வைப்பட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் வினையெல்லாம் தீர்க்கிற மாதிரி அந்த பிட்டு உதிர்ந்து போற மாதிரி வந்தி அம்மாவோட இது பூரா வினையெல்லாம் தீர்த்தாருன்னு. அதே மாதிரி அவர் கீழே கால் வச்ச பாதத்துல இருந்து அந்த மண்ணில் இருந்த உயிர்கள், அந்த வேலை செஞ்சுட்டு கடையடிச்சுக்கிட்டு இருந்த சக மனிதர்கள், வேலையாட்கள், அரசர்கள், பணியாளர்கள், நீரில் இருந்த விலங்கு, பூச்சி, என்ன இருந்துச்சோ அது பூரா அவர் விண்ணில இருந்து மண்ணு வரைக்கும் வந்து மறுபடி வந்தி அம்மாவை வினையெல்லாம் தீர்த்து அடிபட்டு பாண்டியன் கையால, பாண்டியனும் வந்து பணிய வந்து தவறல, பணி தவறாத அவரோட பொறுப்புல இருந்து செஞ்சாரு அப்படிங்கிறதுதான் இந்த எந்த இடத்துலயுமே வந்து மாணிக்க வாசகரும் வந்து அதை பதிவு பண்ணல. பாண்டியன் வந்து தவறு பண்ணிட்டா, குற்றம் பண்ணிட்டா, அடிச்சான்னு எந்த இடத்துலயும் புலம்பல, குற்றமாவும் சொல்லல, பிழையும் சொல்லல. சாமியே அதை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அவர் அடிச்சும் போது எல்லா உயிர்களிடத்தும் அந்த துன்பத்தை உணர்ந்தாங்க. துன்பம் கொடுத்தா மட்டும்தான் இறைவனை உணர முடியும். இன்பத்துல வந்து பிரிச்சு இது சாமி கொடுத்தது, நான் பண்ணினது, உன்னால வந்தது, என்னால வந்ததுன்னு அதை பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால இன்பத்துல சாமி எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளால உணர முடியாது, துன்பத்துலதான் சாமியை உணர முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட இது எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் தந்தது, இது எல்லாத்துக்குமே பொதுவானது அப்படின்னு. நம்ம குடும்பத்துல இருக்கிறதுல வந்து நான் இருக்கிறங்காட்டி தான் இவங்களுக்கு உணவு கிடைக்குது, நான் இருக்கிறங்காட்டி தான் இவங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போ, நம்மளுக்கு செஞ்சதை திருப்பி செய்யணுங்கிற எதிர்பார்ப்போ, ஒரு பிரியமோ, ஒரு பாராட்டுதல் கிடைக்கணுங்கிற இந்த எண்ணத்தை எல்லாம் விட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுதான் இந்த பாடல்ல இந்த மாயையிலிருந்து விலகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா. இதுல எங்களுக்கு உணர்த்தினதை வந்து இதுதாங்க. அதாவது அறிவு, நம்ம அறிவுல இருக்க வந்து விளக்குல வந்து கீழே அடியில இருள் இருக்கிற மாதிரி. மன்னிக்கணும், காலம் நிறைவேற்றது. மன்னிக்கணும். இப்போ முதல்ல போய்க்கலாம் சாமி. இப்போ நம்ம வந்து நம்ம அடுத்த மாயைக்கு போயிட்டோம். முதல்ல நம்ம பிரகிருதி மாயில தான் இருந்தோம். பிரகிருதி மாயில காலம், நீதி, கலை, வித்தை, மாய புத்தகம்லாம் இல்ல. அதனால நம்ம காலம் இல்லாம பேசிட்டு இருந்தோம். போன வருடமா இருக்கட்டும், 3 வருடமா இருக்கட்டும் பேசியிருந்தோம். இப்ப அடுத்த மாயைக்கு, அடுத்த லோகத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகிறோம். அதுல காலம், நீதி, மாயை, அராகம், புருடன் என்று அந்த வித்யா தத்துவங்கள் இருக்கனால இனிமே வித்யா தத்துவங்கள் நமக்கு அப்ரப்டா செயல்படும். காலம்னா காலத்துக்குள்ளதான். அதனால அடியோர் பெருமக்கள் எல்லாரும் நிறைய புரிஞ்சுக்கோங்க. இந்த கரெக்டா 10 மணிக்கு, அதாவது 8:30 ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடியும். 10:15க்குள்ள ஓரிரு வார்த்தைகள்ல அனுபவங்கள் லைட்டா சொல்லி முடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு நியமமா வச்சிருக்கோம். அதனால மன்னிக்கணும். விவேக் சுப்பிரமணியன் அம்மா பேசும்போது இருமுனாங்க. ஆனா அவங்க சிவத்தை பற்றி பிடிச்சு பேசும்போது ஒரு இடத்துல கூட வரல. அப்படிங்கிறப்ப அவர்களுடைய அந்த உரைப்பு அடியனுக்கு தெரிகின்றது. எந்த அடியார்களையும் எந்த நேரத்திலும் அடியன் ஸ்டாப்பே பண்ண மாட்டேன் சாமி. ஆனா காலம் என்ற எல்லை நம்முடைய ஆன்மாவுக்கு உண்டு. இறைவனுடைய மிகப்பெரிய கருவி அது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முறை ஒரே ஒரு சந்தேகம், ஒரே ஒரு சந்தேகம் தான். அதாவது பாண்டியன் எந்த இடத்துலயும் சொல்லல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த கஷ்டத்தை சொல்லல அப்படின்னு சொல்லல. போற்றி திருவகவல்ல நரகொடு சொர்க்கம் 4 நிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு ஆகினை வளர்த்தனை போற்றி அப்படின்னு வர்றது எதை குறிக்கிறது? அதாவது பாண்டிய மன்னனுடைய வம்சத்துக்கே நரகம் போகாம சொர்க்கத்தை கொடுத்திருக்கேன்னு சிறப்பா தான் சொல்றாரு பாண்டிய மன்னனுக்கு. நரகொடு நானிலம் புகாமல் பரகதி, பரகதினா பரகதினா நம்ம பாண்டியருக்கு, பாண்டிய மன்னர்கள் எல்லாருக்குமே பரகதி அளித்தவன் யார் அப்படின்னா நம்முடைய சொக்கநாத பெருமான். அவன் யாருன்னா இது பாண்டியர்களுக்கு இது கெட்ட விஷயமே செய்யல. அவங்க எல்லாரையும் கொண்டு போய் பரகதி தான் கொடுத்தான். அவங்களுக்கு நரகம் என்ற சொல்லை கொடுக்கவே இல்லை. நரகோடு சொர்க்கம், நரகமும் போகல, சொர்க்கமும் போகல, நானிலமும் போகல. நானிலம்னா நம்மளுடைய 4 நிலம். 4 நிலம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த 4 நிலம் இருக்கிறது நானிலம் சொல்லுவாங்க. அந்த நானிலமும் போகாம
நரகமும் போகாம சொர்க்கமும் போகாம பரகதியை பாண்டிய மன்னருக்கு கொடுத்தான் அப்படின்னு பாண்டிய மன்னரை சிறப்பித்து கூறுகின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக ராகவன் சாமி அவர்கள், நன்றிங்க சுவாமி, நிறைவு செய்யும் முகமாக ராகவன் ஐயா அவர்கள் வாழ்த்து பாடம் ஆடியோ தொடர்ந்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, ஆணை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவசிவ சிவசிவ. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. சிவசிவ சிவசிவ. இனி அடியேன் சொல்வது, இனி வருகின்ற அமர்வுகள் மிகச்சரியாக ஆரம்பிக்கப்படும். இந்த வருடம் நம்ம ஒரு நியமமாவே வைக்கிறோம். மிகச்சரியாக நமக்கு ரெக்கார்டிங் வந்துட்டு நாள் எல்லாருக்குனா கொஞ்சம் சிரமம் தான். ரெக்கார்டிங் வந்துட்டாலும் மிகச்சரியாக 6 மணிக்கெல்லாம் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா அடியேன் 5:55க்கு ஆன் பண்ணிடுவேன் சாமி. 6 மணிக்கெல்லாம் எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா 6:05 8:30க்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா 8:35க்கு மிகச்சரியாக ஆரம்பிக்கப்படும். கரெக்டா 10 மணிக்கு மிகச்சரி அம்மா நம்ம முன்ன பின்ன ஆனாலும் நம்ம எந்த இடத்துல விடுறோமோ செம்ப அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம். இப்ப நான் சில சமயம் கொஞ்சம் செம்ப தூக்கிட்டு செம்ப அங்க விட்டுட்டாங்கன்னா அங்க செம்ப அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த அமர்வுலதான் தொடங்குறோம். அதனால நமக்கு இனி காலத்தை சரியா பயன்படுத்தணும்ன்றது அடியனுடைய நோக்கம். ஏன்னா நிறைய அடியார்களுக்கு நிறைய சூழல்கள் இருக்குன்றத அடியார் அந்த செய்தி கேட்ட, அதனால அடியார்கள் மிகச்சரியாக காலத்தை பயன்படுத்த போறோம். அதனால நீங்க முடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து பேசிக்கலாம். குரல் பதிவு நீங்க கொடுக்கணும். அதுக்குதான் இது முக்கியமானது. நீங்க பேசணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எனக்கு இவ்வளவு சூழல்லையும் அம்மா விவேக் சுப்பிரமணியன் நம்ம அவர்களை தடுத்து நிறுத்துறது என்னால தாங்கிக்கவே முடியாத ஒரு வேதனையா இருந்தாலும் கூட நான் இப்படி இந்த மாதிரி பண்ணாதான் மத்த எல்லா அடியார்களுக்கும் இனி வருகின்ற அமர்வு சரியா இருக்கும் அப்படிங்கறதுனால எப்படி ஒரு ஆப்ரேட் பண்ற டாக்டர் கஷ்டப்பட்டாலும் வலிச்சாலும் பரவாயில்லன்னு ஆப்ரேட் பண்ணுவாரோ அது மாதிரி ஆப்ரேட் பண்ணேன். எனக்கு தான் மனவேதனை, மன்னிக்கணும். அடியார்கள் எல்லாம் குரல் பதிவு கண்டிப்பா கொடுங்க. நீங்க 3 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல நாங்க ஒளிபரப்பு பண்றோம். அது நாங்க கொடுக்குற உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஃபரா கொடுக்கலாம். அதனால நீங்க எல்லாரும் குரல் பதிவு கொடுங்க, உங்க அனுபவத்தை கொடுங்க. அதனால அதுக்கப்புறம் தான் அடியனுக்கு அடுத்தடுத்த செய்திகள் சொல்லலாம். போன அமர்வு ரொம்ப முக்கியமான அமர்வு. யாராவது பார்க்காம இருந்தா அந்த அமர்வை கண்டிப்பா எல்லாரும் செவிமடுக்கணும்னு சொல்லி இந்த அளவுல எல்லாரும் விடைபெறலாம். நம்ம எல்லாரும் நம்ம சந்திக்கலாம் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி